புனிதமிக்க இஷா தொழுகை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை தேடியவர்களாக அவனுடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் எங்களை சூழ்ந்து மலக்குமார்கள் இங்கே இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் பொருந்து கொள்ளக்கூடிய ஒரு சபையாக, மஜ்லிஸாக இதை ஏற்றுக்கொள்வானாக. அன்பிற்கினியவர்களே, இளைஞர்கள் அன்றும் இன்றும் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஓட்டமாவடியில் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு தலைப்பு தான் தரப்பட்டதாக ஞாபகம் சாரமான. இந்த இளைஞர்களும் யுவதிகளும் திருமண விஷயங்களும் திருப்ப தரப்படுவதற்கான காரணம் அதிகமான பிரச்சனைகள் அந்த சப்ஜெக்ட்ல இருக்கிறதுனால. பொதுவாக நான் நினைக்கிறேன், இளைஞர்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டியவர்கள் பள்ளிவாசலை விட்டு ஒதுங்கி இருக்கிறார்கள். அவர்களை பள்ளிவாசலுக்கு எடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த மாதிரியான தலைப்பு. உள்ளவர்கள் புரிந்து கொண்டு இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் அந்த இளைஞர்களை பள்ளிவாசலுக்கு எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை புரிய வைப்பதற்கு இந்த தலைப்பு தரப்பட்டதுன்னு நினைக்கிறேன். வராத இளைஞர்களுக்கு பேசக்கூடிய ஒரு தலைப்பு இல்லை. ஏன்னா வராத இளைஞர்கள் இந்தந்த பாவம் எல்லாம் செஞ்சுட்டாங்கன்னு அடிக்கினா அவங்க வரவில்லை. வராதவர்களை எப்படி பள்ளிக்குள் அழைக்கிறது? அதனால் இளைஞர்கள் இன்று எப்படி அன்று எப்படி என்பதை சொல்லுவதை விட இன்றைக்குள்ள இளைஞர்களை அன்று உள்ள இளைஞர் மாதிரி மாற்றுவது எப்படி என்று பேசுவது நன்றாக இருக்கும் நினைக்கிறேன். அதான் பொருத்தம் என்று நினைக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, பொதுவாக இளைஞர்களை பொறுத்தளவுல இந்த இளைஞர்கள் இன்றைக்கு அதிகமாக பள்ளிகளை விட்டு தூரமாகிறார்கள். அதற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது. இளைஞர்களுக்கு கதாநாயகர் மிக முக்கியம். பொதுவாக இளமை பருவம் என்றால் சிறிய, அதாவது முதுமை பருவம், இளமை பருவம், அல்லாஹ் ஒவ்வொரு பருவங்களையும் கொடுக்கிறான். அதுல ரொம்ப பலமான பருவம் இளமை பருவம். இந்த இளமை பருவத்துல எதுவும் செய்வாங்க. சாதாரணமா ஒரு ஆள் துள்ளி குதிக்கணும்னா ஒரு இளைஞன் குதிக்கிற மாதிரி முதியவருக்கு குதிக்க. அப்படி ஒரு முதியவர் குதிக்க போயிட்டாருன்னா மௌத்தா போயிடுவார். மேல் மாடியில அவன் குதிச்சுட்டான்னா நான் குதிச்சு காட்டுவான்னு குதிப்பாரு. இதை பார்த்து ஒரு பெரியவர் நானும் குதிக்க போறேன்னா கபரை தோண்ட வேண்டியதுதான். நேரடியா அதுல தான் விழணும். எனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், உனக்கு எத்தனை வயசு, ஒன்ன மாதிரி பல மடங்கு வயசுன்னு சொல்லல. ஏன்னா வயது வேற, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுத்த பலம் வேற. இளமை என்பது மிக பலமான ஒரு காலப்பகுதி. தி கோல்டன் ஏஜ் என்று வாருங்கள். ஒரு ஜனாதிபதிக்கு என்ன வேணும் என்று கேட்டால் அவன் உண்மையான அறிவுபூர்வமானவனா இருந்தால் அவன் இளமையை திருப்பி கேட்பான். என்ன ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அவன் பாஞ்சிட்டாங்க குடுகுடுன்னு நடுக்கும். அந்த இளைஞன் அந்த இரவிலும் ஸ்விம்மிங் பூல்ல குதிப்பான். உலகமே கொடுத்து அனுபவிப்பதற்கு இளமை பருவமும் தேவைப்படுகிறது. உலகத்தையே கொடுத்து அத்தனையும் கொடுத்து போட்டு முதுமையை கொடுத்து அனுபவிக்கலாம் போயிடும். அதான் பெரிய பிரச்சனை. டொனால்ட் ட்ரம்புக்கு அத்தனையும் கிடைக்கிற நேரம் அவனுக்கு முதுமையாச்சு. 4 இன்ஜெக்ஷனை குத்தினாதான் நிப்பான். போலியா ஓடி காட்டுவான். உன்னால ஓட முடியல. இதுக்கு முன்னாடி உள்ள ஜோ பைடன் உழுந்தான் மீடியாவுக்கு முன்னாடி. அடுத்த நாள் ஓடி மீடியா முன்னாடி காட்டுறான். ஒரு இளைஞன் மாதிரி ஒன்னால ஓட இயலாது. உசைன் போல்ட் மாதிரி ஓடலாமா? அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு பவர் இருக்கிறான். உன் பவர் எல்லாமே ஒரு பருவத்துக்கு தான். அல்லாஹ் கேட்கிறான், யாருக்கு ஆயுளை நீட்டினோமோ படைப்பின் மறுபக்கமாக பரட்டி விடுவோம் என்கிறான். ஒரு சின்ன புள்ள எப்படி அதுக்கு உணர்வு இல்லையோ, தான் உடுத்திருக்கிறோமா இல்லைன்னு தெரியாதோ, அந்த மாதிரி உணர்வற்ற ஒரு நிலைமை முதியவருக்கு உருவாகிடும். அவருக்கு கொஞ்சம் மறைங்கம்மா, அவருக்கு எல்லாம் மறந்துடும். நீங்க யாரு? ஒரு சின்ன பிள்ளை மாதிரி எல்லாம் மாத்திருவான். அதான் எல்லாம் சொல்றான், நீங்க சின்னதா இருந்தீங்க, அப்புறம் பலமான பருவத்தை அடைஞ்சீங்க, திரும்ப பலகீனத்தை நோக்கி நீங்க போறீங்க, நீங்க மரணிக்கிறீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த மிக பலமான காலம் இளமை. இந்த இளமை பருவத்துல ஒரு மனிதன் எதையும் செய்ய துணிவான். அவனுக்கு எதையும் செய்ய தோணும். அல்லாஹ் இன்னும் பலத்தை அதிகரிக்கிறான். எப்படி என்றா, சின்ன பிள்ளை உம்மாவோட இருக்கும், பெரிய முதியவரை ஊரே ஒதுக்கணும். அவர் பள்ளிவாசல் தலைவரை இருக்கட்டும், யாரா இருக்கட்டும்,
அவரோட குடும்பம் சேர்ந்துட்டாருன்னா முதியவருடைய பக்கத்துல சேர் போட்டு அப்படியே வானத்தை பார்த்துட்டு இருப்பாரு. மத்த அவ்வளவு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அவர் ஓல்டு, எக்ஸ்பயர்டு. நம்ம எல்லாருக்கும் ஆதான், இங்க உள்ள பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு ஆதான். பெரும் பெரும் மூத்த தாய்கள் அவர்கள் வயசுக்கு போற நேரம் ஊரே உழுக்கு பிடித்திருப்பார்கள். இன்றைக்கு எக்ஸ்பயர்ட் லிஸ்ட்ல அவர்கள் வந்துட்டார்கள். இதே தான் எனக்கும் உங்களுக்கு அல்லாஹ் ஆயுளை நாடு இருந்தார். இந்த உலகத்தில் அந்த முதுமை என்பது எக்ஸ்பயர்ட், குப்பைக்கு போற வயசு. நான் அதாவது கேவலமா பேசல, ஒரு பாயிண்ட்டுக்கு சொல்றேன், தப்பா புரிஞ்சிட கூடாது. இவர் என்ன இப்படி சொல்றாரு? அதாவது இளமை என்ற பருவத்தில் அல்லாஹ் பலத்த உச்சத்துக்கு எடுக்கிறான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்னது அந்த சின்னவர் உமா பக்கத்துல நிற்பாரு, முதியவர் தனியே இருப்பாரு, இளைஞர் தனியே இருக்கவே மாட்டார். எங்கப்பா போறீங்க? 10 பேரோட பராட்டா வாங்க போறாரு. 2 ராத்திரி பான் எடுக்கிறதுக்கு 4 பேரோட போயிட்டு வருவான். ஏன்னா தனியா போக மாட்டான். கடைக்கு போறதுக்கு 4 பேர், அவன் மேல யாராவது கை வச்சா 40 பேர். அவர்கள் கூட்டமாக வாழ, சும்மாவே தனியாவே ஒரு பவர். அவங்க 40 பேரோட 10 பேரோட நிற்பார்கள். ஒரு இளைஞனுக்கு ஒரு அடிபட்டா இன்னொரு டீமே வந்து நிற்கும். இளமை என்பது பவரின் உச்ச வடிவம். அவன் உடம்புல அவ்வளவு பவர், எந்த நோய்க்கும் தாக்கு பிடிக்கிற பவர். அதே மாதிரி அவரோட 4 பேர் 40 பேராக நிற்பார்கள். இந்த இளைஞன் அவனை கவர்ந்தால் போதும், ஒருவரை கவர்ந்தால் 20 பேர் பள்ளிக்குள் வருவார்கள். அதுதான் இளமையில உள்ள ரகசியம். அந்த இளைஞர்களை சரியாக கவர்ந்தெடுத்தால் கொத்து கொத்தாக பள்ளிவாசலை நிரப்புவார்கள். பள்ளிவாசலை மட்டுமல்ல, ஊரில் உள்ள பெரும் புரட்சியை செய்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த பருவத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டு அல்லாஹ் அழைக்கிறான், என்னோடு பேசு என்று சொல்கிறான், என்னோடு கதை என்கிறான். பருவங்களை எல்லாம் விசியாசியப்படுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இளைஞன் இறைவனோடு பேசுகிற நேரம் அவனுக்கு கொடுக்கிற மரியாதையே தனி. இதைத்தான் இளைஞர்களுக்கு நாம் புரிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில எல்லோரும் அகோர வெயிலில் இருக்கிற நேரம் இளைஞர்களை கூப்பிடுவான். எதுக்காக கூப்பிடுகிறான்? அவர் என்ன செய்யறதுக்காக கூப்பிடுறான்? ஒன்றே ஒண்ணுதான். நாம எல்லாம் இளைஞரா நிக்கிற நேரம் ரப்பே என்று சஜதாவோட விழுந்திருந்தா, இறைவா அச்சனை உனக்காக எதையும் தியாகம் செய்ய தயார் என்று சொல்லி இருந்தால், ரப்புக்காக பயணம் மேற்கொண்டிருந்தால் அல்லாஹ் கூப்பிடுவான், ஏயா வெயில்ல காயிற, எதுக்கியா இப்படி நிக்கிற, ஷாப் நஷாஃபி பாதத்தில் இங்க வா, என்னுடைய அரிசுடைய நிழலில் அவர்களுக்கு நிழல் கொடுக்கிறான். என்ன குவாலிபிகேஷன் அல்லாஹ்? அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் இளைஞராக இருக்கிற நேரத்தில் நீங்க அல்லாஹ் 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 அந்த பருவத்துக்குரிய மரியாதையை இதை விட வேற எதிலையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இளமை பருவத்தில் ஒருவர் கையேந்தி ரப்போடு பேசினார், தனியான மரியாதை. தப்பா புரிஞ்சிடாதீங்க, முதியவர் கையேந்தினா அல்லாஹ் ஏறிட்டு பார்க்க மாட்டான் இல்ல, அந்த இளமைக்கு உள்ள தனி மரியாதை. அந்த இளைஞர்கள் அவர்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டீங்கன்னா, ஒரு தாகத்தில் அறிவார்கள். உலகத்துல ஏதாவது ஃபேஷன் வேணுமா, ஏதாவது புரட்சி பண்ணணுமா, உலகத்துல ஒரு சமூகத்தை அழிக்கணுமா, அத்தனைக்கும் பயன்படுத்தக்கூடியவர்கள் இளைஞர்கள். ஓட்டமாவடி அழிக்கணுமா, ஒரு சில இளைஞர்களுக்கு அப்படியே ஒரு போதைப் பொருளை தூவினா போதும், வளர்ந்து வரக்கூடிய சமூகம் அப்படியே அழிஞ்சும். ஃபிரௌன் அவனுக்கு எதிராக யாரும் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சான். அவனுடைய அரசியல் தனியா இருக்குன்னு நினைச்சான். அதுக்கு அவன் செஞ்சது, முன்னாடி உள்ளவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அவன் ஷியான் கூட்டம் கூட்டமா பிரிச்சான் மக்கள். அப்படி பிரிச்சாதான் லேசு. நீங்க முஸ்லீம், நீங்க சிங்களம், நீங்க அது இதன் இருந்து அவனுக்குள்ள பகமை உண்டாக்கின அரசியல் செய்யறது ரொம்ப லேசா போயிடும். பெரும்பான்மை சிறுபான்மை பிரிச்சு விட்டா சிம்பிளா ஓட்டு வாங்கிடலாம். சோ இன்றைக்குள்ள இந்த மாதிரி சிஸ்டத்தை அவன் பயன்படுத்தினான். அதுதான் கூட்டம் கூட்டமா பிரிச்சு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி வச்சுட்டு பயங்கரமா முன்னாடி ஒரு கூட்டம் தெரியுது. இதுல உள்ளவன் தான் எழுப்பி வந்து கேள்வி கேட்டா கேட்பான். அவங்க உள்ள ஆம்பளை பிள்ளைலாம் கொண்டு போட்டுருங்க, எல்லா ஆம்பளை பிள்ளைலாம் கொண்டு போட்டுருங்க. பொம்பளைகள் மட்டும் இருக்கக்கூடிய சமூகத்துல ஃபிரௌன் முன்னாடி விரல் நீட்டி பேசுறதுக்கு யாரும் இல்லை. பக்காவா அரசியல் பண்ணினான். அன்பிக்கினியவர்களே, ஏண்டா அங்க உள்ள பிரச்சனைடா, அந்த இளைஞர்கள் வந்து நின்றார்கள்டா, அதுக்கு பிறகு பயம் வரும். அதே எந்த வேலைய பனு இஸ்ரவேலர்களுக்கு நடந்ததோ, இன்றைக்கு பனு இஸ்ரவேலர் பேரில் உள்ள இஸ்ரவேலர்கள் அதே வேலை எங்களுக்கு பண்றாங்க. பலஸ்தீனத்தில் உள்ள
இளைஞர்களை வந்தா இந்த இளைஞர் தான் பிரச்சனை, எங்களுக்கு விரல் நீட்டுறவன் இவன் தான். இந்த இளைஞர்களை யுவதிகளை இல்லாம ஆக்கணும்டா. சின்னத்திலேயே அவங்களை ரொம்ப தூரத்துல பொம்மை போட்டா, ஓ மேல போடலையே அங்க போட்ட பொம்பு, இவனுக்கு காதுல உள்ளது வெடிச்சு செதறது, சின்ன பிள்ளைகள் இறந்து போகுது. ஜனாசாக்கள் ஆயிரம் ஆயிரமா நீங்க பாக்குற நேரம் எல்லாம் சின்ன பிள்ளைகள். நாளைக்கு நீங்கள் இளைஞர்களாக வரக்கூடாது, வந்தா எங்களுக்கு ஆபத்து. இவ்வளவு டெக்னாலஜி வச்சிருந்தாலும் இளமை பருவத்துக்கு உலகம் பயப்படுவதை இன்னைக்கு கண்ணு முன்னாடி நீங்க பாப்பீங்க. அந்த இளைஞர்களை அழிக்கணுமா? எத்தியோப்பியா போன்ற நாடுகளில் அவர்கள்ட்ட மிக பலமானதெல்லாம் பார்த்தார். உலகத்துள்ள மிக பலம் எது? இந்த பசுமை புரட்சி செய்யக்கூடிய இந்த பச்சை பசேர் என்றது. நீங்க நினைச்சிடாதீங்க பிளாஸ்டிக்கும் ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் உலகத்துல பயம் உண்டு. இந்த விளைக்கல்னு வைங்க, நம்ம போடுற விதை அது முளைக்கல்னு வைங்க, அமெரிக்காவும் செத்து போக வேண்டியிருக்கு. இந்த அற்புதம் நடக்கணும், இந்த அற்புதம் நீல நதிகள் ஓடணும், பச்சை பசேல் இருக்கணும். அந்த மண்ணு தான் ஆப்பிரிக்கா கண்டினென்ட். அந்த ஆப்பிரிக்கா கண்டன் அந்த மண்ணு உலகத்துல என்ன வேணுமோ அத்தனையும் பசுமை புரட்சி பண்ற ஒரு மண்ணு. அந்த மண்ணுக்குள்ள நிறைய விஷயம் இருந்துச்சு. அது சூறையாடுற பழைய காலத்து மெத்தடங்கண்டா நேரடியா வா மௌத்துக்கு மௌம் போராட்டும், சண்டை பிடிப்போமா, நீனும் தூக்கு நானும் தூக்கு, இதெல்லாம் இப்ப மெத்தட் இல்ல. இப்ப அவனுக்குள்ள மெத்தடண்டா எங்க எந்த நாட்டுல பெரும் பொக்கிஷம் இருக்கிறதோ அந்த நாட்டுல கொஞ்சம் போதையை தூவினான், அவன் போதையே தத்தளிப்பான், அவன் படிக்கவே மாட்டான். படிச்சவன் உள்ளுக்குள்ள வந்து வேலை பேசி 4 பேருக்கு லஞ்சம் கொடுத்து நீ நாட்டை நடத்துற மாதிரி நட, எங்க நாட்டுக்கு இதை அனுப்பிடு. சோ பாராளுமன்றத்தில் அவங்க உள்ளவன்லாம் லண்டன்ல படிப்பான் அவன் புள்ள எல்லாம். நீங்க எத்தியோப்பியால ஏழைகள் மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒரு பக்கம் இப்படி இருக்க, மறுபக்கத்துல பெரிய பணக்காரன் இருப்பான், இன்னொரு பக்கம் தோல் துண்டுமா போயிடும். இளமையை அழித்தால் இந்த ஊர் கண்ணு முன்னாடி அழிஞ்சிடும். அப்படிப்பட்ட பாவம் அந்த இளைஞர்களுக்கு தான் இந்த போதையை தூவார்கள். இதெல்லாம் பார்த்து நம்ம கை கட்டி நின்றா எங்க கண்ணு முன்னாடி எங்க ஊர் அழிஞ்சு போறதை பார்த்து மௌத்தாக வேண்டிய அவல நிலை வந்துடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இளைஞர்களை நாம் பாதுகாக்க வேண்டுமா இருந்தால் நான் சொன்னேன், இளைஞர் அன்றும் இன்றும் என்று தலைப்பு போட்டிருக்கிறார்கள். அன்றைக்குள்ள இளைஞர்கள் இப்படி, இன்றைக்குள்ள இளைஞர்கள் இப்படி என்று பட்டியல் வாசித்து பயானை முடிக்க நான் விரும்பல. அதான் தெரியுமே, இன்றைக்குள்ள மூக்கல வைக்கிறான், வாயில வைக்கிறான், சிகரெட் அடிக்கிறான், அது தெரியுது. அது திரும்ப நான் உங்களுக்கு கொப்பளிக்க வேண்டிய தேவையில்லை. இளைஞரை எப்படி பாதுகாக்கணும்டா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இளைஞர்கள் தனியே இயங்க மாட்டார்கள். அங்கதான் விஷயம். இளைஞர்கள் போகணும்னா பறவைகள் பறப்பதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு சில பறவைகளை வானத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகா ஒரு குரூப்பா ஷேப்பா பறப்பாங்க. பார்க்கிற டைம்ல ஒரு டிசைனா பறக்கும். அதுல ஒரு முன்னாடி ஒரு பறவை முன்னாடி போகும், பின்னாடி பறவைகள் இருக்கு, இப்படி முக்கோணம் மாதிரி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி போற பறவை ரொம்ப வேகமா ரெக்கை அடிக்கும், பின்னாடி போறதெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகும் அந்த வரிசையில. சோ அதுக்கு டயர்ட் ஆற நேரம் அதை பின்னாடி போட்டுட்டு பின்னாடி உள்ள பறவை முன்னாடி வரும். சோ அதனால அந்த குரூப்பா பறக்கிற நேரம் டயர்டா இருந்தா அது பின்னாடி பின்னாடி போய் மாறும். இளைஞர்களும் எப்படி இயங்குவாங்கன்னா அந்த மாதிரி அவர்கள் ஒருவருக்கு ஒரு பிரச்சனைனா மறுவர் வருவார். அந்த இளைஞர் அணியில ஒரு தலைவர் உண்டாக்கிடுவாங்க. இளைஞர்கள் எப்பயும் கூட்டமா இருப்பாங்க. அவங்க தலைவரை போட்டுருவாங்க, உட்கார வச்சு நீங்க தலைவர், நான் செயலாளர், நீங்க பொருளாளர் சொல்ல மாட்டாங்க. அந்த இளைஞர்களே ஒரு ஆள தலைமைக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்கா தலைவர் ஆயிடுவார். நாங்க சொல்றதை கேட்கிற நிலைமைக்கு அவர் வருவார். அந்த இளைஞர் அந்த தலைவர் தன் டீமை ரன் பண்றதுக்கு இன்னொரு தலைவரை தேடுவார். இந்த இடத்தை தான் நம்ம மாற்ற வேண்டிய இடம். இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். சோ இந்த இளைஞர்களை அழிப்பதற்காக வேண்டி பலவாறான திட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது. அதுல மிக முக்கியமான திட்டம் தான் திரைப்படம். திரையுலகம் அத்தனை மாஃபியாவும் அதுல இருந்துதான் ஆரம்பிக்குது. இந்த திரையுலகத்துக்கு பெரிய பெரிய போதைப் பொருள் வியாபாரிகள் கை போட்டதாக மிக தெளிவான சான்றுகள் இருக்கிறது. மிக முக்கியமா அவங்கதான் இந்த திரையுலகத்தை இயக்குறாங்க என்று கூட சில ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏன் இளைஞரை சிம்பிளா கம்பலாமண்டா அதுல ஒரு தலைவர் வேணும். நீங்க இளைஞர்கள்ட்ட கேட்டு பாருங்க, வெக்கம் ரொம்ப கூடுதலான பருவம் முதுமையா இளமையா? இளமைதான் கூட. வெக்கம் ரொம்ப கூடுதலான பருவம். வீட்டுக்கு 4 பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு நடுவுல ஒரு இளைஞனை வர சொல்லி பார்ப்போம், குடுகுடுன்னு ஓடிடுவான். ஏண்டா அந்த வெக்கம் அவனுக்கு இருக்கு. அப்படி இருக்கிற இளைஞன்
இப்படி பாதி வெட்டிட்டு இன்னொரு பாதி முடிய காணும், ஒரு ஸ்டைல வெட்டிருக்கிறான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இளைஞர்களுக்கு தலைவரை பின்தொடர வேண்டிய தேவை வரும். ஒரு ரோல் மாடல் இல்லாம இளமை இயங்காது. அவனுக்கு யாராவது ஒரு ரோல் மாடல் வேணும். உலகம் அவரை போற்ற வேண்டும். அவனை மாதிரி பேசணும், அவனை மாதிரி நடக்கணும், இமிட்டேட் பண்ணணும், அவன் மாதிரியே நடக்கணும். இதுக்குதான் இந்த திரை உலகம் கொண்டு வந்து கதாநாயகர்கள் பல பில்லியன் ரூபாய்கள் செலவழிச்சு இவன் தான் கதாநாயகன் காட்டின உடனே கதாநாயகர் வேணுமென்றே ஷர்ட்டை பிச்சு கொடுத்தா இவன் தான் ஃபர்ஸ்டுக்கு பிச்சு கொடுப்பான். ட்ரௌசரை பிச்சு கொடுத்தான், அவன் பிச்சு கொடுப்பான். தலை கொண்டே வெட்டினான், அதெல்லாம் இது பண்ணுவான். அப்ப தாய் தகப்பன் அதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு எங்க தலை அப்படின்னு காட்டுவாங்க. பள்ளிவாசலில் ஒன்று சேர்ந்த பெரியவர்கள் ஒரு தலைப்பு தரப்பட்டால் அந்த தலைப்புடைய மாற்றம் ஊரில் நடக்கணும். இப்ப நாம ஒரு பிழை செஞ்சிருக்கிறோம். இந்த இளைஞர்களை விஜய், அஜித், ரஜினி எவனோ இவங்கெல்லாம் கவ்வுற நேரம் அந்த இளைஞர்களுக்கு பள்ளிவாசல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு வந்து காட்டணும். காத்தமுல் அன்பியா யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய புகழ் என்ன, அவர் என்னெல்லாம் பண்ணிருக்கிறார், அவருடைய வீரியம் என்ன, அவருடைய கௌரவம் என்ன என்பதை காட்டுகிற நேரம் அந்த உள்ளங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் கவரப்படும். இப்ப ஒரு இளைஞனுடைய கல்வில ரசூலுல்லாஹ் வாழ ஆரம்பிப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஜ்ஜால் வருகிற நேரம் எவ்வளவோ சம்பவங்கள் சொன்ன ரசூலுல்லாஹ் ஒரு இளைஞனை பற்றி பேசினார். எங்கே அந்த இளைஞன்? இவ்வளவு செய்திகள் வரிசைப்படுத்தப்படுகிற நேரம் ஒரு இளைஞனை கொண்டு வந்து நிப்பாட்டி தஜ்ஜால் சொல்லுவானா, நான் என்னை ஏற்றுக்கொள், நான் தான் இறைவன். அந்த இளைஞன் சொல்லுவானா, இல்ல நீ பொய்யன் தஜ்ஜால் என்பான். அந்த தஜ்ஜால் அவன் அந்த இளைஞனை ரெண்டா பழப்பான். மெஜிஷியன் எல்லாம் தாண்டி மெஜிஷியன். அதிகமான பெண்கள் தஜ்ஜாலை பின்தொடர்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி மழை வேணுமா மழை, வெயில் வேணுமா வெயில், உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படி எவனும் பண்ணினது இல்லை. அப்படி செய்யக்கூடிய ஒரு இளைஞன் முன்னாடி நிற்பான், ரெண்டா பிளந்து கீழே விழுந்துருவான், திரும்ப உயிர் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஒற்றை கண்ணனுக்கு கொடுத்த ஆற்றல் உயிர் கொடுப்பார். இப்ப இளைஞன் எழுந்து நிற்பார். அவ்வளவு சனமும் இருக்கிற நேரம் தஜ்ஜால் கேட்பார், இப்பொழுது நம்புகிறாயா நான் தான் இறைவன்? அவன் சொல்லுவான், நீ தஜ்ஜால் என்பது எனக்கு உறுதியாகிவிட்டது. ரசூலுல்லாஹ் சொன்னவன் நான் தான் என்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியாவே ஒரு இளைஞன் தஜ்ஜாலுக்கு முன்னாடி நின்று என்ன பேச்சு பேசுகிறான் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள். இளமை பருவத்தை பற்றி திருக்குர்ஆன் என்ன பேசுது? நாங்கள் செய்த பிழை தலைவராக ஒவ்வொரு கயவர்களையும் கூத்தாடிகளையும் கொண்டு வந்து வைக்கிற நேரம், ஊட்டிலே அவருடைய போன்களை பார்க்கிற நேரம் இவர்களை பற்றி அருவருப்பை உண்டாக்கி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், எப்படி வாழ்ந்தார்கள், அவங்க வாழ்க்கை என்ன, அதை பற்றி நாம் கவர்ச்சி உருவாக்காதது நாம் செய்த பிழை. இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக பள்ளிவாசல்களை நிரப்புவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாம் என்ன செய்ய இருக்கிறோம்? ரசூலுல்லாஹை பற்றி என்ன பேசியிருக்கிறோம்? எவ்வளவு அவர்களை கவரும் விதமாக பேசியிருக்கிறோம்? அந்த இளைஞர்களுக்கு அதான் பிரச்சனை. சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இளைஞர்களுக்கு கொடுக்கிற அந்த கண்ணியம் அவர்கள் தெரியும். திருக்குர்ஆனில் ஒரு அத்தியாயம், பெரும் பெரும் அறிஞர்களே அசந்து போகிறார்கள். இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள் அதிகமானவர்கள் அந்த அத்தியாயத்தை ஓதிருப்பீர்கள். சூரா கஹ்ஃப் 18. அதாவது இந்த சூரா கஹ்ஃப்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இளைஞர்களை பற்றி சொல்கிறார். உங்களுக்கு தெரியுமா? இன்னஹும் ஃபித்யத்து ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் இளைஞர்கள், அவர்கள் தங்களுடைய ரப்பை ஈமான் கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா, நாங்கள் நேர்வழியை அதிகப்படுத்தினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் பேசினா குர்ஆனுக்குள்ள வருமா? நீங்க பேசினா குர்ஆனுக்குள்ள வருமா? டொனால்ட் ட்ரம்ப் பேசினா குர்ஆனுக்குள்ள வருமா? 1400 ஆண்டு காலமாக மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றதா இருந்தா அது சாதாரணமா இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனைவி பேர் குர்ஆனுக்குள்ள வந்திருக்கிறது? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் நாடியவர்களை குர்ஆனுக்குள் கொண்டு வருவான். பெரும் பெரும் அல்லாமாக்கள், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மஹுல்லாஹ், அதாவது நிறைய சேவை செய்தவர்கள், அவருடைய யாரு பேரும் வரவில்லை. அவர்களுக்கு பாடம் நடத்துவதற்கு
பெரும் பெரும் இமாம்களுக்கு பாடம் நடத்துவதற்கு அல்லாஹ் தெரிவு செய்ததே ஒரு இளைஞர் கூட்டம். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் இளைஞர்கள், அவர்கள் இந்த டிகிரியை முடித்திருக்கிறார்கள் இல்லை, அவர்கள் இந்த புரட்சி பண்ணினார்கள் இல்லை. இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ். இளைஞர்களுக்கான நற்செய்தி என்ன தெரியுமா? ஒரு கூட்டம் ஒரு மன்னருக்கு முன்னாடி நிற்கிற நேரம் அந்த இளைஞர்களுக்கு வலிமை இல்லை, சத்தியம் அவர்கள் கையிலே இருக்கிறது, அவர்கள் சத்தியத்தை புரிந்திருக்கிறார்கள். மன்னனுக்கு எதிராக போராட்டம் செய்ய முடியாத போது ஊரை விட்டு ஒதுங்குற நேரம் குகையில போறாங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாங்க, அல்லாஹ் அவர்களை தூங்க வைக்கிறார். குர்ஆனில் ஒரு அத்தியாயத்தில் பெருமானாருக்கு பாடம் நடத்துவதற்காக வேண்டி அவர்களை கொண்டு வந்தால் பெருமானாருக்கு அந்த சம்பவத்தை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாடம் நடத்துறார். இன்ஷா அல்லாஹ் என்ற பாடம், மாஷா அல்லாஹ் என்ற பாடம் சூரா கஹ்ஃபில் இடம்பெறுகிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த இளைஞர்களுக்கு எப்படிப்பட்ட கண்ணியத்தையும் கௌரவத்தையும் கொடுத்தான் என்று காட்டுகிறார். அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த நபியுடைய பேர், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ் அந்த இளைஞர்களை அத்தாட்சி ஆக்கினான் என்று சொன்னால், இளைஞர்கள் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் கொடுத்த கண்ணியத்தை திருக்குர்ஆனையும், நீங்க திருக்குர்ஆனில் நபிமார்களை மட்டும் பேசினா பரவாயில்லை, திருக்குர்ஆனில் நபிமார்களுக்கு இடம் உண்டு, சாலிஹீன்களுக்கு இடம் உண்டு. சூரா கஹ்ஃப்ல வரக்கூடிய அத்தியாயத்துல ஒரு நபி வர மாட்டார். நீங்க சூரா கஹ்ஃபை நாளாக பிரித்து படித்து பார்த்தால் நபிமார்களுக்கு சாலிஹீன்கள் பாடம் நடத்துவார். மூசா நபிக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பாடம் நடத்துறது. சுல்கர்னைன் ஒரு நபி இல்லை, அவர்கள் எல்லாமே சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இடம், அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், அல்லாஹ் கொடுத்த கௌரவம். அதுல ஃபர்ஸ்ட் பாடம் ஒரு இளைஞர் கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வந்து வைக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த பருவத்தை கடந்து வந்தவர்கள் இருக்கிறீங்க, கடந்து போகக்கூடியவர்கள் இருக்கிறீங்க. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இளைஞர்களை எப்படி காப்பாற்றுவது என்பதிலே மிக முக்கியமாக நான் சொல்லுவது, முதலிலே திரை உலகத்தை விட்டும் அவர்களை முழுக்க எடுக்கணும். சகோதரர்களே, நீங்க நினைக்கிறீங்களா இன்றைக்குள்ள இளைஞர்கள் கேஜி மாவா இந்த ஒவ்வொரு ஐட்டம் வாயில போடுறாங்களே, யாரு சொல்லிக் கொடுத்தது? இதெல்லாம் யாரு பயன்படுத்துறது சொல்லிக் கொடுக்கிறது? இதுக்கு சைக்காலஜில சொல்லுவோம் சஜஷன்ஸ். பிள்ளைகளுக்கு திரும்ப 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 சஜஷன்ஸ் கொடுக்கணும். ஒரு தப்ப பண்றதுக்கு சஜஷன்ஸ் போய் சேர்ந்தா எங்க உடம்பு அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கிறான். எங்க பிரெயின் இயங்குறதுக்கு ஒரு முறை இருக்கு, எல்லாட்ட மூளையும் அதே மாதிரிதான் இயங்கும், அதே மாதிரி இருக்கு. இன்றைக்கு இந்த சாதாரண எங்களுக்கு தேவை ஒரு பெட்டிஷ், இந்த பெட்டிஷ் கடையில நான் போடுவான் 20 ரூபாய்க்கு போட்டிருக்கிறாங்க, ஹை குவாலிட்டி பெட்டிஷன் தான். நாம எல்லாம் லைன்ல நின்று எடுத்துட்டு போயிடும். அது என்னப்பா ஆச்சரியம், அதான் நயமே, எல்லாரும் ஒன்று சேர்ந்துடும். எங்க மூளை அப்படித்தான் இயங்கும், ஒரு விதமா இயங்க ஆரம்பிக்கும். அந்த விதத்தை கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி இயங்குது, என்ன மாதிரி இயங்குது. சகோதரர்களே, அந்த இயக்கத்துக்கு ஏற்பதான் இந்த இளைஞர்களை கவ பார்க்கிறாங்க. இளைஞர்களுக்கு என்ன செய்யறாங்க, எப்படி செஞ்சா நல்லம், என்ன சஜஷன்ஸ் கொடுத்தா நல்லம். காதல் ஃபெயிலியர் ஆகுது. காதல் ஃபெயில் ஆன உடனே ஒரு இளைஞனுக்கு என்ன செய்யணும்னா, எனக்கு என்ன குடிக்க தோணுதோ, ஒரு விஷயம் நடந்தா அது முடிஞ்ச பிறகு இதை செய். இது சைக்காலஜில சொல்லுவோம் சஜஷன்ஸ். நீ இதை முடிஞ்சா இங்க உட்கார், பரிந்துரை செய்யறது, சஜஷன்ஸ் போடணும். ஒரு இளைஞனுக்கு கையில சிகரெட் கொடுக்கணும். உனக்கு காதலியோட பிரச்சனையா, காதல் ஃபெயிலா, அதாவது நீ லவ் பண்ற பொம்பளை பிள்ளைல பிரச்சனையா, இத புடி, இத அடி, இதுக்கு பேர் டம் அடிக்கிறது, கொடுக்கணும். இதை எப்படி கொடுக்கிறது? இது உலகியலாளருக்கு ஒரு முறை இருக்கு. ஒரு மூளைக்குள்ள எப்படி இதை இறக்கினா எப்படி வேலை செய்யும் என்பதை அதை அவர்கள் படிப்பார்கள். இப்படி செஞ்சா அந்த மூளை அப்படி இயங்கும். உங்களுக்கு தெரியும், இலங்கையுடைய மட்டுமல்ல, உலகத்துல அதிகமான நாட்டுல ஸ்டேட் மீடியாவுல சிகரெட்டை கொண்டு வந்து கையில எடுத்து அந்த சிகரெட்டை குடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு விளம்பரம் பண்ணா சென்சர்ல தடை பண்ணிடுவாங்க. ஏன்டா அது தடையாயிருக்கு, அது காட்ட இயலாது, விளம்பரப்படுத்த இயலாது. சோ அதுக்கு பெரிய தடை இருக்குது. நீங்க நினைக்கிறீங்களா, இந்த சிகரெட் கம்பெனி 100 பேர் எடுத்த 20 பேர் செத்து போனா வாடிக்கையாளர் 80 பேரை பாயிரும், திரும்ப ஒரு 10 பேர் செத்து போனா 70 பேரை போயிடும்.
வாடிக்கையாளர் கூட்டணும், அவன் விளம்பரம் பண்ணியே ஆகணும். எந்த ஒரு பொருளையும் மார்க்கெட் பண்ணி விளம்பரம் பண்ணணும். இப்ப எப்படிப்பா விளம்பரம் பண்றது? பேஸ்புக்ல போனா அவன் பிளாக் பண்றான், இப்படி போனா இவன் பிளாக் பண்றான், ஸ்டேட் மீடியாவுல போனா அவன் பிளாக் பண்றான். இப்பதான் மாஃபியா கும்பல் பிடிக்குது கதாநாயகர்கள். அவனுக்கு என்ன? அவன் சாட்சியில நடிப்பதுக்கு வேற, சிகரெட் குடிக்கிறதுக்கு வேற. படத்துல சிகரெட்டுக்குன்னே ஒரு ஆக்ஷன். சாதாரணமா அவன் சிகரெட் குடிக்கிறதா இருந்தா, ஸ்மோக் பண்றதா இருந்தா, இவ்வளவு கேமரா வர்ற நேரம் எவனாவது ஸ்மோக் பண்றவன் தைரியமா குடிப்பான்னு நினைக்கிறீங்களா? அப்படி குடிக்க மாட்டான். கேமரா முன்னாடி குடிக்க மாட்டான். கொஞ்சம் இருப்பா, எனக்கு கொஞ்சம் ஸ்மோக் பண்ணணும், போயிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு வரேன்னு போயிட்டு வருவான். அவ்வளவு கேமராக்கு முன்னாடி சிகரெட்டை மேல போட்டு வாயில எடுக்கிறான்டா. பிரம்மாண்டமான கணக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இத வாய் திறந்து பார்க்கிற இளைஞன், அவன் கொஞ்சம் முடிய வெட்டினா இவன் வெட்டுறான்டா, அவன் ஷர்ட்டை கிழிச்சு கொடுத்தா இவன் உடுக்கிறான்டா, அவன் டெனிம பிச்சு கொடுத்தா இவன் உடுக்கிறான்டா, அவன் வாயில வச்சா இவன் வைக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? நல்ல பொடியுமா இருக்கு. ஒரு இளைஞனுக்கு சொல்லுகிறார், 2.5 மில்லியன் நண்பன், அவர் பெரும் பணக்கார பொடியன், நல்ல ஒரு பொடியன். என்னோட சந்திச்சு பேசுகிற நேரம், என்னோட படித்தவர், கிளாஸ்ல பல பேர் தப்பு செய்யற நேரம் இவர் தப்பே பண்ண மாட்டான். தப்பு பண்றவனை எதிரா பேசுவான், சொல்லி கொடுப்பான். சோ அண்மையில எனக்கு போன் போட்டு பணம் வேணும், ப்ராஃபிட் தரலாம். சோ கிளாஸ்லயே நல்ல பொடியன். இப்ப நான் சொல்லக்கூடிய பேசக்கூடியவர் இப்ப குடும்பக்காரர், திருமணம் முடிச்சிருக்கிறார். சோ பரவாயில்ல, கொஞ்சம் கூட செல்ல இருந்துச்சு, ஒரு 2.5 மில்லியன் தூக்கி கொடுத்துட்டேன். ஏன்னா வகுப்புல அப்படி பழகினோம், அவ்வளவு நேர்மையா பேசுவான். ஆனா எனக்கு பணம் கிடைக்கல, பல மாதமாச்சு. சோ நான் அவன்கிட்ட கேட்டு பார்த்தேன், நிறைய பொய் சொல்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. கடைசியில் அவன் குடும்பத்தார அணுகினா, அவன் அதிபயங்கரமான கொக்கேன பாவிக்கிறான். எங்க ஸ்கூல்ல படிக்கிற நேரம் மத்தவன் தப்பு பண்றவன் திருத்தினவன், ஒரு நாள் அவன் சிகரெட்டை வாயில வச்சதே இல்லை. நான் ஷாக்கா போயிட்டேன். இவன் இதெல்லாம் தாண்டி இவ்வளவு பிரம்மாண்டமா பயங்கரமான இந்த போல பொருளை யூஸ் பண்றானா? நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அன்பார்ந்தவர்களே, இதுதான் சஜஷன். நம்ம வீட்டுல சாதாரணமா இந்த படத்தை டிவியும் பார்க்கிற நேரம் கதாநாயகர் முன்னாடி வந்து வேகமா அடிப்பாரு. ஏன்னா காதல் தோல்வி. இளைஞன் இதை பார்த்துட்டு இருந்தாலும் வெறும் கதையா நினைச்சிடாதீங்க. இது அவன் மனசுக்குள்ள போய் என்றைக்காவது ஒரு நாள் அவனுக்கு அது நடக்கிற நேரம் அவன் வாயில அதை வைக்க ஆரம்பிப்பான். எப்ப சிகரெட் வாயில வச்சாச்சோ அப்புறம் கேஜி வர ஆரம்பிக்கும், அதுல இருந்து ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்கும். அன்பானவர்களே, அப்படி என்றால் முதலாவது விஷயம், இந்த இளைஞர்களை பாதுகாப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை, பள்ளிவாசல் அவசரமா இளைஞர்களை கூட்டல். ரசூலுல்லாஹ் யார், அவருக்குள்ள விஷயம் என்ன? இளைஞர்களுக்கு தேவை பலம், இளைஞர்களுக்கு தேவை பலம். எவன் ஃபேமஸ், எவர் பலம், எவனுக்கு ரொம்ப அதிகமா இருக்குது, எல்லாத்துக்கும் பதில் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் காட்டினால் அந்த இளைஞர்களுடைய கண்களால் கண்ணீர் ஓடும். சகோதரர்கள், அந்த கண்ணீர் ஓடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை சுற்றி இருந்தவர்கள். நீங்கள் வயோதிபர்கள் மட்டுமே நினைச்சிடாதீங்க, இளைஞர்களும் ரசூலுல்லாஹ்வை சுற்றி நின்றார்கள். மனங்கள் பறிப்போய் இருந்தது. அன்றைக்கு தஹஜ்ஜுக்கு ரசூலுல்லாஹ் எழும்புறாங்க. ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி அஸ்லமி கோத்திரத்திலிருந்து வந்தவர். அவருக்கு ஊருக்கு போக விருப்பம் வரல. ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து வந்தவங்க ரசூலுல்லாஹ் பார்த்ததுக்கு பிறகு திரும்ப பெருமானாருடைய வாழணும்னு நினைப்பாங்க. இன்றைக்கு நீங்க மஸ்ஜித் நபவிக்கு போனீங்கன்னா ரவுதாவுக்கு பின்னாடி ஒரு அடிக்கு மேல உயர்த்தி ஒரு ரெட் கார்பெட் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க போய் பின்னாடி ரவுதாட பின்னாடி துண்டுல, அதுதான் அந்த அஹ்லு சுஃபாக்கள் வாழ்ந்த இடம். சாதாரண இந்த அளவுக்கு உயர்த்தி கட்டி வச்சிருப்பாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு உட்பட 70 தோழர்கள் பெருமானாருக்கு தன்னுடைய கல்வை பறிகொடுத்து போய் அங்கேயே அமர்ந்திருந்தார்கள். பெருமானாரை காலையில பார்க்கணும், மாலையில பார்க்கணும். யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன் அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களோட பேசுங்களேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரையோட பார்த்து மதிமயங்கி போயிருந்தார்கள். அதுல ஒரு இளைஞர் தான் ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு. தஹஜ்ஜத் நேரம் யாருமே இல்லை. ரசூலுல்லாஹ் வெளியே வருவார்கள் உது எடுப்பதற்கு. வெளியே வந்தால் பெரிய கதவுகள் போடப்பட்ட வீடு அல்ல,
அந்த வெளியே வர்ற நேரம் ஒரு இளைஞன் நின்று கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை அவர் பார்க்கிறார். அது வேற யாரும் அல்ல, ரபிஆ. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கவர்ந்திருக்கிறார்களோ அந்த கவர்ச்சி இன்றைக்கும் அந்த மக்களுக்கு கொடுத்தால் அந்த இளைஞர்கள் கவர்வார்கள் என்பதற்கு சொல்கிறேன். ரபிஆ வெளியே நிற்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார். wudu எடுப்பதற்கு தண்ணீரோட நிற்கிறார். இன்றைக்குள்ள எந்த வீட்டிலும் இது நடக்காது. கணவன் மனைவி இவ்வளவு நேசித்தா கூட மனைவி கணவனுக்காக பாத்திரத்தோட நிற்க மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி கவரப்பட்டிருந்தார். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி ஊரில் உள்ள பெண்கள் கூட உகதிலே ரசூலுல்லாஹ் மூர்ச்சிட்டு விழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன என்னன்னு ஓடாடி வந்த ஒரு பெண்ணுடைய கதையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். உங்கள் கணவர் இறந்து விட்டார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன? உங்கள் வாப்பா இறந்து விட்டார், ரசூலுல்லாஹ்க்கு எப்படி என்று கேட்டார். உங்கள் மகன் இறந்து விட்டார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி என்று கேட்க அதோ அங்கு நிற்கிறார் சுகமான். அல்ஹம்துலில்லாஹ். மனங்களை பறிகொடுத்திருந்தார்கள். அதுல ஒருவர் தான் ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வெளியிலே பாத்திரத்தோட நிக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து என்னப்பா ரபியான்னு கேட்கிறாங்க. சரி, ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், wudu எடுங்க. அவருடைய மனசு எப்படி இருக்கு? யாரும் இருக்க கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் என்னோட தனியா நிக்கணும். இருவரியார்களே, அவர் பாத்திரத்தை முன்னாடி வைக்கிற நேரம் பெருமானாருக்கு ஒரு பழக்கம் உண்டு. யாரும் எந்த வேலையும் ரசூலுல்லாஹ் இலகுவில் வாங்க மாட்டார்கள். என் பேக கொஞ்சம் தூக்குப்பா, ரசூலுல்லாஹ் விட்டது பார்க்கவே இயலாது. எனக்கு பாடிகார்டாக இல்லை. ஒரு முறை ரசூலுல்லாஹ் அந்த நேரம் கொஞ்சம் வறுமை, 29 நாட்கள் பெருமானார் தன்னுடைய மனைவிமார்களோடு பேசவில்லை. அல்லாஹ் கொஞ்சம் பிரிகிறார்கள். உமர் பின் கத்தாப், ஏனென்றால் அவருடைய மகளை ரசூலுல்லாஹ்வுக்கு திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க பயத்தில் வந்தவர் உமர் பின் கத்தாப். அது 29வது நாள் வீட்டிலே மேலாடை இல்லாமல் கீழாடை மட்டும் போட்டு ஈச்சமர கயிறால் செய்யப்பட்ட கட்டிலே பெருமானார் சாய்ந்து இருக்கிறார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்குள் வந்தவர் அப்படியே அமருகிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்றார். பெருமானார் எழுந்து நிற்கிறார்கள், உட்கார்கிறார்கள். அப்படியே அந்த வெண்மையான உடம்புல அந்த ஈச்சமர கையால் செய்யப்பட்ட கட்டில் தூங்கினதனால் அந்த அச்சி அப்படியே நிற்கிறது. கண்ணு போகிறது, கொஞ்சோண்டு கோதுமை இருக்கிறது, அந்த பை தொங்குது. வீட்டுல எதுவுமே இல்லை. வந்தவர் தன்னுடைய மகளை பற்றி பேச வந்த உமர் பின் கத்தாப் பெருமானாரை பார்த்து தேம்பி தேம்பி அழுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் இப்படி வாழுகிறீர்கள்? யாரும் சொல்லுவார், ஏன் இப்படி நீங்கள் வாழணும்? எப்படியெல்லாம் கிஸ்ரா கைசர்கள் வாழுகிறார்கள், அவர்கள் பக்கத்தில் என்னெல்லாம் வாழுகிறார்கள். உங்களுக்கு ஒரு பஞ்ச நிமிடத்தை யாரும் சொல்லலாம், நாங்கள் தருகிறோம். தோழர்கள் தயாராக இருந்தார்கள். அவர்கள் சாப்பிடாமல் பெருமாங்கள் தலைக்கு தூக்கி மேக்கி வைப்பார்கள். என்ன வேணும் என்று கேட்டால் அத்தனை கொடுப்பார்கள். உயிரையே கொடுக்க தயங்காதவர்கள் இந்த உலகத்தில் பெருமாளுக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனுடைய விஷயத்தை பேச வந்தவர் தேம்பி தேம்பி அழுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார், உமர் அழ வேண்டாம் என்றார். என்ன உமர் பிரச்சனை என்று கேட்டார். ஏன்? அப்பொழுதுதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், உங்களை இந்த கோலத்தில் எங்களால் பார்க்க முடியாது. யா ரசூலல்லாஹ், என்ன வேணும்? பெருமாள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? அவ்வளவு ஆசை என்றார், அவ்வளவு ஆசை என்றார் உமர். ஒரு பஞ்சனி மெத்தையும் ஒரு மெட்ரஸையும் 4 மாடிக்கு கூட கட்டி போடுங்க என்று கேட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார், உமர், அல்லாஹ் அலா தெரியலாம், நீங்கள் பொருந்து கொள்ள மாட்டீர்களா என்று கேட்டார்கள். முன்னாடி அழக்கூடிய உமர் பின் கத்தாபை பார்த்து கேட்டால் பொருந்து கொள்ள மாட்டீர்களா என்று கேட்டார்கள். எதற்கு? அவர்களுக்கு அல்லாஹ் துனியாவை கொடுத்து எங்களுக்கு அல்லாஹ் ஆகிராவை வாக்களித்திருக்கிறான், போதாதான்னு கேட்டார். அழுது கொண்டே, ஆமா யா ரசூலல்லாஹ், போதும். இந்த உலகத்தில் எந்த மனிதனிடமும் எதையும் கேட்காத சுயமரியாதை உள்ளவர் ரசூலுல்லாஹ். பெருமானாருக்கு ஏதாவது செய்தால் திரும்ப செய்து விடுவார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் மிம்பரை விட்டு இறங்கிய ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், படித்தீர்த்துக் கொள்ளுங்கள் மக்களே, என்னிடம் படித்தீர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கக்கூடிய மிக சுயகௌரவம் உள்ள ஒரு தலைவர். பள்ளிவாசலுக்கு விருந்தாளி வந்தால், வீட்டுல எதுவும் இல்லை என்றால் நாம் கூடி குவிஞ்சிருவோம், எங்க வீடை காட்டவே வெட்கப்படுவோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பி, என் வீட்டில எதுவுமே இல்லை, மக்களை யாராவது உண்டா?
என்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்த யாராவது உண்டான்னு கேட்ட ஒரே தலைவர் என்னுடைய தலைவர். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே அப்படி நிக்கிற ரபியா அவரிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுதுவை மறுக்கவில்லை. ஜகாத் வேணாம், சதக்கா வேணாம், அன்பளிப்பை மட்டும் மறுக்க முடியாமல் எடுத்த தலைவர் ரசூலுல்லாஹ். அதற்காக வேண்டி வீட்டிலே எல்லாம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அவர்கள் வயிற்றிலே கல்லு கட்டினார்கள். ஒரு வேளை சாப்பிட்டால் மறு வேளை சாப்பாடு இல்லை. அப்படி இருந்த ரசூலுல்லாஹ் கௌரவத்தோட வாழ்ந்தார்கள், சுய கௌரவத்தோட வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரபியா முன்னாடி நிக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் ஒரு கண்ணை பார்த்தார். ரபியா என்ன வேணும் என்று கேட்டார். உதுவெடுத்த ரசூலுல்லாஹ் அவருக்கு பிரதி உபகாரம் செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன வேணும் ரபியா கேட்க, சொல்லுங்கள் ரபியா. கேட்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் வானத்துக்கு அல்லாஹ் வந்திருக்கிறார். அடியார்களே, என்னிடம் கேளுங்கள் தருகிறேன் என்று சொல்லுகிறார். முதல் வானத்தில் அல்லாஹ் இருக்க, காத்தமுல் அன்பியா இந்த பூமியிலே நிற்க, ஒரு தோழர் அவருக்கு முன்னாடி நிற்க, என்ன வேணும் என்று கேட்டால் இதை விட ஒரு பாக்கியம் உண்டா தோழர்களே? எனக்கும் உங்களுக்கும் அந்த வாய்ப்பு வந்தால் என்ன கேட்டிருப்போம்? யார சொல்லலாம், ஊரை விட்டு வந்துட்டோம், யார சொல்லலாம், எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோம், நீங்க வேணும் என்று வந்தோம். அஹ்லு சுஃபாக்கள் இந்த முற்றவழி தோழர்களோட வாழுகிறோம். வல்லாஹி கதை அல்ல. ஒரு ஈச்சப்பழத்தின் ஒரு துண்டை எடுத்து சாப்பிட்டால் பசி போகுமா? அல்லாஹ் மீது ஆணையாக எனக்கு கடினம் சகோதரர்கள். அந்த தோழர்கள் வல்லாஹி அப்படி பசியை போக்கினார்கள். அவர்களுக்கு பெருமானார் வேணும், அவர்களுக்கு பெருமானாரை பார்க்கணும், பெருமானாரோட பேசணும். ஒரு இளைஞன், அந்த வரலாறை அல்லாஹ் அழிக்கவில்லை சகோதரர்கள். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஓட்டமாவடில் இன்றைக்கு பேசுகிறோம் என்றால் யாரும் அதை வீடியோ பண்ணவில்லை, யாரும் கேமரா ஷூட் பண்ணவில்லை, ரெக்கார்டரை பக்கத்தில் வைக்கவில்லை. ரப்புல் இஸ்ஸத் அவர்களுக்கு ஐசத்தை கொடுக்க விரும்பிவிட்டார். அவருடைய போட்டோ எங்களுக்கு தெரியாது, அவர்களுக்காக எந்த போஸ்டரும் இல்லை. அவர்களுக்கான பிரார்த்தனை இன்றைக்கும் போய் சேர வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான். அந்த இளைஞன் ரசூலுல்லாஹ்வுடைய கல்வை தொட்டி இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுங்கள் ரபியா என்றார். அந்த இளைஞன் என்ன கேட்டார் தெரியுமா? யார சொல்லலாம், நீங்க சொன்னா சில வேளை சில இளைஞர்கள் எதையும் செய்ய முற்படுவார்கள். இரவில் அல்ல, இரவு தூங்காமலே நிற்பார்கள். அவர் விரும்புகிற யுவதியை அவருக்கு மனமுடித்து கொடுப்பதற்கு ஒரு தலைவர் வந்தார். அவர் முன்னாடி பின்னாடி வருவார். கொஞ்சம் நீங்க பேசினா கல்யாணம் நடக்கும். அதனால பெருமானாருக்கு எப்படி முஸ்லிம்ல நீங்க எடுத்து பார்த்தால், இந்த வீட்டுல ஒரு பொம்பளை புள்ள இருக்கிறாங்க, ஜுலைபி, அங்க பெண் கேளுங்கண்டா, அந்த வீட்டு பொம்பளை புள்ள உங்களுக்கு சம்மதிக்கும் என்றா, அலங்கோலமான மனிதனை பார்த்து அந்த யுவதி, ரசூலுல்லாஹ் உங்களை நான் மனமுடிக்க வேண்டும் என்று விரும்பினால் நான் என்னை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னேன். யுவதிகள் வாழக்கூடிய இடம் மதீனா மாநகரம், மதீனத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது சாதாரண இடமாக நீங்கள் பார்க்காதீர்கள். உலகத்தில் மிக அற்புதமான மனிதர்கள் வாழ்ந்ததினால் பெருமானார் அதை மிதிக்கிற நேரம் அது விவசாய மண். பெருமானார் கடைசி பயணம் போகிற நேரம் உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய அது ஒரு கேபிட்டல் சிட்டி. ஹலீஃபாவை தேடி உலகமும் அங்கே வரக்கூடிய அளவுக்கு அங்க எந்த போர்ட்டும் இல்லை, எந்த ஆபரும் இல்லை, இண்டஸ்ட்ரியல் ஜோன் இல்லை, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கல. காத்தமுல் அன்பியா வந்து விட்டு போனார். ரோமம் பாரசீகம் கீழே விழுகிறது. இப்பொழுது உலகம் இன்னொரு பக்கமாக திரும்பி இருக்கிறது. இத்தாலி தலைநகரமாக இருந்து கீழே விழுந்திருக்கிறது. ஈரான் தலைநகரமாக இருந்து கீழே விழுந்திருக்கிறது. மதீனத்துன் நபி, மதீனா என்ற பெயரில் எதிரி உலகத்துக்கு தலைநகரமாக மாற்றப்பட்ட அந்த மிக பெரும் யுக புருஷர்கள் இருக்கிற மண்ணு சகோதரர்களை அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார். அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அந்த வரிசையில் வந்த ஒரு இளைஞன் என்ன செய்தார் சகோதரர்களே? அவர் அந்த தண்ணி பாத்திரத்தை வைத்து அவருக்கு யுவதியை கேட்கலாம். யார சொல்லலாம், எனக்கு அந்த பொம்பளை பிள்ளை. அவர் எதையும் கேட்கவில்லை. அவருடைய சிந்தனையில் எது ஓடிச்சு தெரியுமா? காலையில் ரசூலுல்லாஹ், மாலையில் ரசூலுல்லாஹ், நைட்டுக்கு தூங்குற நேரம் ரசூலுல்லாஹ்,
ஃபஜ்ருக்கு பிலாலோடு ரசூலுல்லாஹ். நாமெல்லாம் ஜன்னாவுக்கு அல்லாஹ் எனக்கும் ஜன்னாவை தரும், ரசூலுல்லாஹ்வுக்கும் ஜன்னாவை கொடுத்து பெருமானார் ஜன்னாவில் நிற்கிற நம்ம ரபிஆ ஜன்னாவில் படித்தரம் இருக்கிறது. எனக்கு ரசூலுல்லாஹ்வோட இருக்க முடியுமா? நபிமார்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைக்கிறார். இவ்வளவு நபிமார்களோட ரசூலுல்லாஹ் எவ்வளவு பிஸியாக ஜன்னாவில் நிற்பார்கள். அப்ப இந்த ரபியாவுக்கு எந்த இடம்? ரசூலுல்லாஹ் பக்கத்தில் எப்படி அல்லாஹ் இந்த தகஜத்தில் தன்னந்தனியாக காத்தமுல் அன்பியாவை சந்திக்க வைத்திருக்கிறார் என்றால், ஜன்னாவிலே ஒரு இளைஞனுடைய மனதில் என்ன சிந்தனை ஓட்டம் சகோதரர்களே! உலக வரலாறில் மனித புரட்சி வல்லாஹி ஜஸீரத்துல் அரபில் நடக்கிறது. நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை ஜெர்மனியில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஹியூமன் ரெவல்யூஷன், மனிதர்கள் புனிதர்களாகப்பட்ட மிக அற்புதமான மண்ணு. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மதீனாவை தெரிவு செய்கிறார். அவர் கேட்கிறது ஆச்சரியம். என்ன கேட்டார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், பெருமானுடைய கண்ணை பார்த்தவர், சன் என்னிடம் கேளுங்கள் என்று கேட்கிற நேரம் அல்லாஹ் கபூலாக்க போதுமான். நபி ஒரு பிரசிடென்ட், ஜனாதிபதி கேட்டால் பைத்துல் மால் என்று கொடுத்து போக போகிறார். பெருமானார் வாயால் கேட்டு விட்டார் என்ன வேண்டும் என்று. இளைஞர்களுக்கெல்லாம் முன்னோடியான ஒரு இளைஞர், அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துகிறார், இன்னும் கண்ணியப்படுத்துவான் சகோதரர்களே. அவர் கேட்டார், இன்னி அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒன்று வேணும், எனக்கு நீங்க வேணும் யா ரசூலல்லாஹ். ஜன்னாவோட உங்க தோழுமை வேணும். நீங்க ஜன்னாவோட இப்ராஹிம் நபியோட நடப்பீங்க, எல்லாரோட போவீங்க. ரபியா எங்க யா ரசூலல்லாஹ்? ரபியா எங்க? உங்க பக்கத்துல பழக பழக பாலும் புளிக்கும் என்பார்கள். அது பால் வேணுமென்றா புளிக்கும். எங்களோட பழகினா 4 நாளைக்கு வேணாம் என்று போய்விடுவார்கள். பெருமானாரோட கைப்பிடித்தவர்கள் பெருமானாரை விட மாட்டார்கள். அவருடைய கண்ணை பார்க்கணும் என்பார்கள். சகோதரர்களே, பாப்பா மரணிக்கிறத மூர்ச்சிட்டு விடாதவர்கள் எத்தனை பேர் நிற்பீர்கள்? பெருமானுடைய ஜனாசா அறிவிப்பு விடப்படுகிற நேரம் அவர்கள் மூர்ச்சையிட்டு விழுந்தார்கள். தோழர்கள் அந்த இடத்தில் அப்படியே அசந்து விழுந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை விட்டு போய்விட்டாரா? எங்களை எல்லாம் அடக்கி விட்டு எங்களுக்கு ஜனாசா தொழுவித்து விட்டு போவார் என்று நினைத்தோம். 1400 ஆண்டுகளாக அந்த வரலாறை படிக்கிறவர்கள் எனக்கு தெரிய அந்த பக்கங்கள் கண்ணீரால் நடைந்த பிறகுதான் காத்தமுல் அன்பியாவுடைய ஜனாசா அந்த பக்கங்களை யாருக்கும் கண்ணீரால் நனைக்காமல் படிக்க முடியாது. எத்தனை தடவை நான் படித்து பார்த்திருக்கிறேன், முடியவே முடியாது. அப்படிப்பட்டவரை பார்த்திருந்தால் எப்படி இருக்கும் சகோதரர்களே? அவரோட பழகிருந்தால் எப்படி இருக்கும்? அவர் கேட்கிறார், இந்த துனியாவை அவர் கேட்கவே இல்லை. அவர்கள் கல்விலே துனியா இருக்கவே இல்லை சகோதரர்களே. உமர் பின் கத்தாபுடைய காலில் துனியா கொட்டப்பட்டது, அமீருல் முஃமினீன் என்று அழைக்கப்பட்டது. மிக பிரம்மாண்டமான மண்ணி அவர்தான் ஹலீஃபாவாக மாற்றப்பட்டார். அமீருல் முஃமினீனுக்கு எல்லாம் கொட்டப்பட்டது. அவர் தலையை திருப்பிக் கொண்டார். அவருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு பக்கத்தில் அவருடைய மக்பரா கபர் தேவைப்பட்டது. இதுதான் சாஹிபுர் ரசூல், அஸ்ஹாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுடைய தோழர்கள். இந்த உலகத்தில் எந்த கதாநாயக கயவர்களும் இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்திருக்க மாட்டார்கள். நம்முடைய இளைஞர்களை இவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எங்கள் தலைவர் யார்? இந்த கயவர்கள் மாறி பணத்தை எடுத்து சாக்கில் போட்டுவிட்டு உன்னை அழிக்கக்கூடிய கயவர்கள் அல்ல, ஏமாற்று பேர்வழிகள் அல்ல. இவர் யார் என்பதை காட்டினார். அந்த இளைஞர்கள் கண்ணீர் மல்க பள்ளிவாசல்களை நிரப்புவார்கள். பெரியவர்களே, அவர்கள் இந்த ஊரை மாற்றுவார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஊரிலே பெரும் புரட்சி செய்வார்கள். உங்களுக்கு தெரியுமா, பத்ர் களத்திலே முஆத் முஅவித் 2 இளைஞர்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறார். எவன் அந்த அபூஜஹல் என்று கேட்கிறார். எவன் அந்த அபூஜஹல்? பத்ருக்கு வந்த அபூஜஹலை தெரியாத இளைஞர்கள், யார் என்றே தெரியாது. அவர் சிரித்தார். ஏனென்றால் பலத்த பாதுகாப்போடு மிக கருவத்தோடு அபூஜஹல் உலா வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் 2 பொடியமார்கள் கேட்கிறார்கள். அவர்கள் மனசை ரசூலுல்லாஹ்வுக்கு விட்டு இருந்தார்கள். அவருடைய கல்வை தொடர்ந்து பார்த்தால் காத்தமுல் அன்பியாவுக்கு அதில் பெரும் இடம் இருந்தது. கேட்டார்கள், யார்?
அவருக்கு இதுதான் இவன் தான் என்றார். ஏனென்றால் அந்த காலத்து யுத்தம் முன்னாடி நடக்க, பத்ர் மைதானம் இன்றைக்கும் இருக்கிறது, யுத்தம் நடந்த இடம் இன்றைக்கும் காட்சிக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியாரை நீங்கள் போய் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அந்த மையவாடி, அந்த பத்ர் நடந்த இடம், அந்த சுஹதாக்களுடைய பெயர் பட்டியல் அங்கு போடப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இடத்திலே அந்த 2 இளைஞர்கள் அவர்கள் எவ்வளவு நேசித்தார்கள் என்று சொன்னால், அபூஜஹலை நோக்கி பாய்ந்தார்கள். அந்த பலத்த பாதுகாப்பில் பாய்ந்தால் திரும்ப வர முடியாது. என்ற அபூஜஹல் தலைமையில் நிக்கிற நேரம் கடும் பாதுகாப்பு. இளைஞர்கள் அவருடைய பலத்தை காத்துமுல் அன்பியாவுக்கு திட்டினவன் யார்? என்னுடைய ரசூலை ஏசினவன் யார்? ஊரை விட்டு உடுத்த உடுப்போட அனுப்பியவன் யார் என்று கேட்டார். பாய்ந்தவன் அவருடைய ஒரு கை வெட்டப்பட்டு கை தொங்குது, விடமாட்டேன் என்று கையை போட்டு பின்னாடி போட்டு கை தொங்க தொங்க அபூஜஹலை காலி பண்ணி அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்களை வரிசைப்படுத்துவதற்கு ஏராளமான இளைஞர்கள் பெருமானார் மக்காவிலே நிற்கிறார்கள். ஹஜ்ஜிக்கு வந்த கூடிய மக்கள் கூடாரம் அடித்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ் அந்த கூடாரத்துக்குள் நுழைந்து பேசுவார்கள். நான் நபி தெரியுமான்னு கேட்பார்கள். பலர்களும் சிரிப்பார்கள். இறைவனுடைய தூதருடைய லெவல் அதை பார்ப்பார்கள். உங்களுக்கு என்ன இருக்குது? மிக ஏழ்மையான கோலத்தில் போய் மக்கள் மன்றத்தில் சொல்லுகிற நேரம் திரும்ப ஒரு கூடாரத்துக்கு போவார்கள். கூடாரமாக போய் அந்த மக்களுக்கு உபதேசம் செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே ஒரு யத்ரீபை சேர்ந்தவர்கள், மதீனாவை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். பெருமானார் பேச தொடங்க அவர்கள் வாய் திறந்து கேட்டார்கள். மக்களுக்கு காபிர்களுக்கு தெரியாத அவர்களுக்கு தெரியும். அவர்களுடைய அண்டை வீட்டார்கள் நபிமார்களை பற்றி பேசுவார்கள். எங்கள் அங்கு இருந்தது யகூதிகள் பனு குறைலாக்கு. அவர்கள் எப்பொழுதும் இதுக்கு முன்னாடி நபிமார்களும் வேதமும் பேச அந்த கதை எங்கேயோ கேட்டமா இருக்கிறது. அந்த கதையை கேட்ட மதீனத்து வாசிகள் அவர்களுடைய கல்புகள் திறக்கப்படுகிறது. 13 ஆண்டு காலமாக தேய்ந்து போன ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த பொறுமைக்கு பரிசை கொடுக்க போகிறார். நானும் நீங்களும் அப்படியெல்லாம் தவா செய்திருக்க மாட்டோம். ஊரை விட்டு ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போனார்கள். ஹார்ட் அட்டாக்ல 3 வந்தா ஆள்காரி என்பார்கள். 3வது அட்டாக் ரொம்ப டேஞ்சர். ஆமுல் ஹுஸ்ன், ஆமுல் ஃபீல் கேள்விப்பட்டிருப்பீர்கள். யானை ஆண்டு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில 3 கவலை. ஒரு பக்கம் ஹதீஜா அம்மாவுடைய இறப்பு. வீட்டுக்கு வந்தால் ஹதீஜா அம்மாவோட வாழக்கூடிய காலத்தில் எந்த ஒரு பெண்ணையும் ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்திருக்கவில்லை. என் ஹதீஜா என் ஹதீஜா என் ஹதீஜா என்பார்கள். அந்த நேசம் ஒரு பக்கம். வீட்டில இருந்து வெளியே வந்தால் யாராவது கை வைக்க வந்தால் அபூ தாலிபுடைய ரசூலுல்லாஹ்விடம் கேட்கிறார், ஆயிஷா மிகவுமே உங்க வாழ்க்கையில கஷ்டமான காலம் எது? பெருமானார் எதை தெரிந்து செய்திருப்பார் நினைக்கிறீர்கள்? ஒரு ஆண்டில் இந்த 3 நடக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாம் ஊரை விட்டு ஊர்ல பிரச்சாரம் பண்ண அத்தி உதை காத்தமுல் அன்பியா தாயிஃபுக்கு போகிறார்கள். அங்கு போய் பெருமானார் பேச தொடங்குற நேரம் கற்பனை பண்ணி பாருங்கள். தாயிஃப்ல உள்ள சின்ன பிள்ளைகள் கையில மஜ்னூன், பைத்தியம் சின்ன பிள்ளைகள் கையில கல்லை எடுத்து அடிங்க என்று கொடுத்தார். அடிக்க வேண்டாம் ரசூலுல்லாஹ் ஓட, மேலெல்லாம் கல்லு பட, ரத்தம் வடிய பெருமானார் தோட்டத்தில் விழுந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் வேதனை, ரொம்ப பெரும் வேதனை அனுபவித்தார்கள். பெருமானாருக்கு என்னெல்லாம் நடந்தது என்று ஒரு இளைஞன் பார்க்கிறார். உங்களுக்கு தெரியுமா? மதீனாவிலே கொடிகம்பத்தில் இஸ்லாம் பறக்க தொடங்குது. பெருமானுடைய கையை பிடித்தது ஒரு இளைஞன். பெருமானுடைய கையை பிடித்து வாக்கு கொடுத்தது ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, மதீனாவுக்கு வாருங்கள், உங்களை நாங்கள் பார்க்கிறோம் என்றார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த தீனை ஒரு இளைஞனை வைத்து எங்கே கொண்டு வந்தான் தெரியுமா? வரலாறு நெடுகிலும் நீண்ட வரலாறு. அக்கபாவுடைய உடன்படிக்கை நீங்கள் படித்து பாருங்கள். 29 வயசு, சில ரிவாயத்தில் 30 வயசு ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விற்கு கொடுத்த இஸ்ஸத்தை, அல்லாஹ்விற்கு கொடுத்த கண்ணியத்தை. நான் சொன்னேன் இளைஞர்களுக்கு பின்னாடி ஒரு பெரும் அணி இருக்கும் என்று. ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவில் 2 கூட்டம் இருந்தார்கள், அவுஸ், ஹஸ்ரஜ். அதில் அவுஸுடைய தலைவர்
ஹஜரத்துடைய தலைவர் அபூபக்கர் 2 பேர் இருக்கிறார்கள். ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பொழியில் ஹவுஸ்ல பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது. தலைவர் சொல்வதை கேட்பார்கள். அவருடைய தலைமையை அவர் பயன்படுத்தியது பெருமானாரை காட்டுவது. உலக வரலாறில் ஒரே ஒரு ராஜா, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஹசானா இல்லாமல் யாரையும் ராஜாவாக்க முடியாது. ஹசானாவை தான் கொடுப்பார்கள். நம்முடைய நாட்டு பிரசிடென்ட் அன்று குமாருக்கு இந்த நாட்டுடைய ஹசானா எப்பொழுது ட்ரெஷரியுடைய பவர் போகுதோ அப்பதான் அவர் பிரசிடென்ட். ஏன்னா அந்த பணத்தில்தான் அவ்வளவு பேருக்கு சம்பளம் கொடுக்கிற அதிகாரம் அவருக்கு வழங்கப்படுகிற நேரம் அவர் பிரசிடென்ட். உடுத்த உடுப்போட போகிற நேரம் ஒரு ஊருடைய தலைமை கிடைக்குமா, அது உலகத்துக்கு தலைநகரமா மாறுமான்னு நீங்க கணக்கு போட்டால் அந்த கணக்கு உங்களுக்கு சொல்லும். அவரை யாரும் தலைவரை எடுக்க மாட்டாங்க. அந்த ஊர்ல பெரிய பிரச்சனை வரும். இந்த ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய தலைவராக பெருமானாரை கொண்டு வந்து காட்டி ஹஜரத் அவர் 2மே ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாஹ்வை அமர வைக்கிற நேரம் பேங்க் பேலன்ஸ் 0. உடுத்த உடுப்பு ஊரை விட்டு விரட்டப்பட்ட ஒருவரை இன்னொரு பகுதியிலே தலைவராக போடுவார் நினைக்கிறீர்களா? அல்லாஹ் அந்த கண்ணியத்தை ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அல்லாஹ் கொடுத்தார். பெருமானாருடைய கல்விலே அது இருந்தது. அவர் ஒரு தலைவர், ஒரு இளைஞன், ஒரு சமூகத்தின் தலைவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பத்ர் களம் எல்லோரும் நிற்கிறார்கள். ஊருக்குள்ள யாராவது வந்தால் ஒப்பந்தம், பெருமானாரை நாங்கள் காப்பாற்றுவோம் என்ற ஒப்பந்தம் இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியில அந்த ஒப்பந்தம் இருக்கிற ஊருக்கு வெளியில போனா ரசூலுல்லாஹ் பாதுகாப்போம் என்ற ஒப்பந்தம் இல்லை. பத்ர் என்பது கிட்டத்தட்ட, அதாவது மக்காவிலிருந்து 300 கிலோமீட்டருக்கு அங்கால, மதீனாவிலிருந்து சுமார் 150 கிலோமீட்டர்கள். இந்த இடப்பட்ட தூரத்தில் உள்ள இடம் அது ஒரு கிராமம். அந்த இடத்தில் நான் சந்திக்க போகிறார்கள். இந்த சந்திப்பு நேரம் ரசூலுல்லாஹ் எனக்கு மஷூரா சொல்லுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி அழகான ஒரு உரை நிகழ்த்து ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டார்கள். உமர் பின் கத்தாப் எழுந்தினார். இன்னொரு முஹாஜிர் இருந்தார். திரும்ப ரசூலுல்லாஹ் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள் என்று கேட்கிறனர். இப்பொழுது அந்த இளைஞன் எழும்புகிறார். ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய பேச்சு எப்படி இருந்தது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்களை நோக்கி கேட்பது போன்றீர்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி பாதுகாப்பு கொடுப்போமோ அதை விட அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு எதையும் நடக்க விட மாட்டோம். நீங்கள் போய் கடலில் இந்த இடத்தில் குதிங்கள் என்றால் நாங்கள் ஒருவராக குதிப்போம் யா ரசூலல்லாஹ். மறுபேச்சு பேச மாட்டோம் யா ரசூலல்லாஹ். எங்களை கிளம்புங்கள், வீட்டிலிருந்து கிளம்புங்கள் என்றால் நாங்கள் வருவோம் யா ரசூலல்லாஹ். மிக உணர்ச்சி பூர்வமான பேச்சை மக்கள் கேட்கிறார்கள். அருமையாக பேசியது ஒரு இளைஞன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்தார்கள். பெருமானார் முகத்தில் ஒரு சிரிப்பை எல்லோரும் பார்த்தார்கள். அது ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய உரை. இந்த உரைக்கு பிறகு அந்த யுத்தம் நடக்கிறது. போகிற வழியிலே பெருமானாரை நிறுத்தின ஸஅத் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் வர வேண்டாம். அவர் மனசு இடம் கொடுக்கவே இல்லை. இங்கே நாங்கள் கூடாரம் அடிக்கிறோம், உங்களுக்கு ஒரு குதிரை தருகிறோம், நாங்கள் போகிறோம் யா ரசூலல்லாஹ். முன்ன பின்ன யுத்தம் தெரியாதவர்கள், முன் வரிசையில் தொழுதவர்கள், ரமலானுடைய 17வது நாள் தன் உயிரை தியாகம் பண்ணுவதற்கு தயாரானார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஸஅத் பின் முஆத் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வர வேண்டாம், இந்த கூடாரத்தில் இருங்கள். நாங்கள் எல்லாம் திரும்ப வரவில்லை என்றால் இந்த ஒரு குதிரை எடுத்து நீங்கள் போங்கள் யா ரசூலல்லாஹ். நீங்கள் இந்த ஒட்டகமோ குதிரையோ எடுத்து போங்கள். நாங்கள் திரும்ப வந்தால் உங்களை ஊருக்கு அழைத்து செல்கிறோம் யா ரசூலல்லாஹ். எங்களோட வராதீர்கள், நாங்கள் பார்க்கிறோம் யா ரசூலல்லாஹ். பெருமானார் அவரை பார்த்து சிரித்தார்கள். பெருமானார் வேற எதுவுமே சொல்ல மாட்டார்கள். பெருமானார், ஆமா, நல்ல ஆப்ஷனா போச்சு, எனக்கு உயிர் வாழ கிடைக்குமே. அல்லாஹ்வுடைய தூதர் நெஞ்சை நிமிர்த்தி முன்னாடி போவார்கள். ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்த நேசம், இளைஞர்கள் படிக்க வேண்டிய பாடம் சகோதரர்களே. அந்த இளைஞர்கள் எங்கே? எங்க ஊர்களுக்கு அந்த இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள். எனக்கு அல்லாஹ்வுடைய தீனை படித்து பள்ளிவாசலில் தொழுகையை நிரப்பக்கூடிய அந்த இளைஞர்கள் வானவர்கள் அவர்களை அரவணைத்துக் கொள்வார்கள். இந்த ஊரில் பரக்கத்துகள் வானம் பிளந்து, வானம் அப்வாபு ஸமாவாத், வானத்துடைய கதவுகள் திறந்து அல்லாஹ்வுடைய
அல்லாஹ் இளைஞர்களை நேசிக்கிறான் சகோதரர்களே. இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம், அவர்கள் இளைஞர்கள், அவர்கள் தன்னுடைய ரப்பை ஈமான் கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி அதிகப்படுத்தினார் என்றால் சகோதரர்களே, அந்த இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள். ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யுத்தம் நடக்கிறது, அது அப்படி இருக்கட்டும். இன்னொரு புறமாக ஹிஜ்ரி மெல்ல மெல்ல நாட்கள் நகருது. இப்பொழுது அவர்கள் பத்ரை முடித்து உஹதை முடித்து அஹ்ஸாப் 10,000 பேரோட வர்றார்கள். ஒன்று காலி பண்ணணும், இதுக்கு மேல இல்ல. ஜஸீரத்துல் அரபில் வரலாறு சொல்லுது, அரபிகள் ஒத்துமைப்படவே மாட்டார்கள். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இது கண்துடைப்பு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அரபுகள் என்றைக்கும் ஒத்துமையாக மாட்டார்கள். அரபுகளுக்குள் அந்த பிரச்சனை இருக்கிறது. அவர்களுடைய மனதுக்குள் வெள்ளையன் கருப்பன் இருக்கிறார். இது அந்த காலம். அரபுகள் ஒத்துமையாகிற நேரம் வந்திருக்கிறது. எப்ப? அரபுகள் அப்பொழுதுதான் ஃபர்ஸ்ட் தடவை ஒத்துமையாகிறார்கள். வாளை தூக்குகிறார்கள். ஒவ்வொரு குலமாக கோத்திரமாக பிரிந்திருந்த அரபுகள் ஒரே ஒரு விஷயத்தில் ஒத்துமையாகிறார்கள். பெருமானாருடைய கதையை முடிப்போம் என்பதில் ஒத்துமையாகிறார்கள். 10,000 அரபுகள் ஒன்று சேர்ந்த முதல் தருணம். இவ்வளவு பெரிய பாப்புலேஷன் சேரல். அவங்க எல்லாருக்கும் ஒரு பொது எதிரி, அது என்னுடைய தலைவரம். அவர் செய்த தப்பு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்னதாம். ஷைத்தானுக்கு அது பொறுக்காது, இப்லீஸுக்கு அது பொறுக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் ஒன்று திரண்டு இருக்கிற நேரம். இப்பொழுது அவர்கள் படையெடுத்து வருகிறார்கள். ஊருக்குள் ஒருவர் இருக்கிறார். எந்த யுத்தம் அவருடைய மனதை, அல்லாஹ் அவரை பொருந்து கொண்ட விதத்தை பாருங்கள். அதே ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்பொழுது யுத்தத்தில் முன்னாடி நிற்கிறார். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் வெறுமன மக்காவாசிகள் மதீனாவாசிகள் மட்டுமல்ல, மல்டி நேஷனல். இங்க நாம இருந்தோம்டா எங்களை தமிழ் பேசுறவங்க மட்டும்தான் இருப்பீங்க. ரசூலுல்லாஹ் ஆபஷிகள் இருந்தாங்க. ஆபஷிகள், அபிசீனியா, எத்தியோப்பியா. ரசூலுல்லாஹ் ஷுஐப் ரூமி, ரோம நாட்டை சேர்ந்த, ரோம சாம்ராஜ்யத்தை சேர்ந்த ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. சல்மானுல் ஃபாரிசி, பாரசீகத்தை சேர்ந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. மல்டி நேஷனல் சஹாபாக்கள். அவருடைய நாடுகளுக்கு இந்த மெசேஜ் போறதுக்கு அல்லாஹ் அவர்களை சேர்த்து கொடுத்திருந்தார். ரசூலுல்லாஹ் தாடியை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது 10,000 பேர் வடகிற நேரம் இவர் சொன்னார், எங்க ஊர்ல அகல் தோண்டுவோம். நீங்க போய் ஈரான்ல, அதாவது பாரசீகம் என்ற ஈரான்ல இன்றைக்கு இவ்வளவு பெரிய பங்கர் தோன்றாங்கடா, இவ்வளவு அடிக்கு தோன்றாங்கடா. அதுதான் வரலாறு. அவர்கள் இன்றைக்கு நேற்று திறந்ததல்லாது. அவர்கள் இந்த மாதிரி தோண்டுவது, அகல் தோண்டுவது, அது சல்மான் ஃபாரிஸ் சொல்றாங்க. பாரசீகத்தை சேர்ந்தவர், ஈரானை சேர்ந்தவர். அவர் சொல்றாரு, இப்படிதான் எங்க ஊரை சுத்தி தோண்டுவோம். இந்த ஸ்ரீலங்காவை உமாவிய ப்ராஜெக்ட்ல சைனாவை கொடுத்த ப்ராஜெக்ட் ஈரானுக்கு மாத்தினாங்க அரசாங்கம். ஏன்பா அந்த அடியில தோண்டணும்? சைனாக்கு முடியாதது ஈரான் செஞ்சான். ஏன்னா அவருக்கு அதை விட அடியில தோன்றதுக்கான எக்யூப்மெண்ட் இருக்குது. சோ அந்த காலத்துல அந்த மெசேஜ சல்மான் ஃபாரிஸ் சொல்றாரு. இந்த டைம் 10,000 பேர் வெளியில வர்ற நேரம், எல்லா படையும் தெரிகிற நேரம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற நேரம், முன்னாடி ஒரு தோழர் நிக்கிறார். அகல்ல உளுந்துதான் அவங்க வரணும். அவர் நெஞ்சை நிமிர்த்தி இங்கிருந்து அம்பு ஏகிறார். வேகமா வந்த ஒரு அம்பு அவர் கையை பதம் பார்த்துட்டு அவர் கையில இருந்து ரத்தம் ஓடுது. அவர் என்னதுவா கேட்டார் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த ஸஅதுக்கு எது ரொம்ப பிடிக்கும் என்று உனக்கு தெரியும். பெருமானாரை யார் ஊரை விட்டு விரட்டினார்களோ அவர்களோட யுத்தம் செய்வதுதான் இந்த ஸஅதுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்வே, இதுதான் இந்த காஃபிர்களுடைய கடைசி யுத்தமாக இருந்தால் இந்த ஸஅதை உன் பக்கம் எடுத்து விடு யா அல்லாஹ். இதற்கு பிறகு மக்கத்து காஃபிர்களோட முஷ்ரிக்கோட யுத்தம் இருந்தால் என்னை வாழ வைத்து விடு யா அல்லாஹ். நீங்கள் இந்த துண்டு மட்டும் நினைக்காதீங்க, இதற்கு பிறகு நிறைய விஷயங்கள் நடக்கும். ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டுதான் எல்லாமே நடக்கும். நான் சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு துஆவை கேட்டுட்டார்கள். 100% கபூல்.
அப்பொழுது அவருக்கு 36 வயசு. ஒரு இளைஞன் கையேந்துகிற நேரம் 100% கபூல். ரப்புல் ஆலமீன் அதை ஏற்றுக் கொள்கிறார்கள். பலமான இளைஞர்கள் இந்த மண்ணுக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சகோதரர்களே, யுத்தம் முடிகிறது. யுத்தம் எப்படி என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். துரோகம் செய்கிறார்கள் யகூதிகள். எங்கள் பனு குறைலாக்கள் பின்னாடி உள்ள ஈச்சமர தோட்டத்தை திறந்து கொடுத்தார்கள் குஃபார்களுக்கு. அதனால் யுத்தம் முடிய பனு குறைலாக்களோடு போங்க, சண்டை பிடிங்க என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்ல, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை 1000 கீழே வச்சிருந்தீங்க, மக்கத்து குறைஷ் முடிச்சு. பெருமானார் எழும்பி சொன்னார்கள், திரும்ப அவர்கள் வரமாட்டார்கள், நாங்கள் தான் போக வேண்டும் என்று யுத்தத்தை முடித்தார்கள். வல்லாஹி அதற்கு பிறகு அவர்கள் வரவில்லை. மக்காவுடைய வெற்றியை நோக்கி நகருது. உதைபியாவுக்கு பிறகு மக்கா வெற்றி. இப்பொழுது கேளுங்கள், இதுக்குள்ள பனு குறைலா கண்ட யகூதிகளுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் வாளை எடுக்கிறார்கள். ஸஅத் பின் முஆதுக்கு இயலாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மஸ்ஜிதுக்கு பக்கத்துல ஒரு கூடாரத்தை கெட்டுங்க, எனக்கு ஸஅத பார்க்கணும் என்றாங்க. ஆயிஷா நாய் அறிவிக்கக்கூடிய ரிவாயத்தை போய் பார்த்தார். நீங்கள் என்றைக்காவது பெரும் தோழர்கள் ஒரு மனிதரை பார்த்து அழுவதை பார்த்திருக்கலாம்? ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அந்த கூடாரத்தில் இருந்து அழுவார்கள், நாங்கள் பக்கத்தில். என் வாப்பா அழுதார், உமர் பின் கத்தாப் அவரை பார்த்து அழுதார், எனக்கு கேட்கும், நான் பிரித்து சொல்வேன், இது என் வாப்பா, இது உமர் பின் கத்தாப். ரசூலுல்லாஹ் அழமாட்டார்கள். பெருமானுக்கு கவலை வந்தால் தாடியை பிடித்து பார்த்து கொண்டே இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் ஸஅத் பின் முஆதுடைய விஷயத்தில் தன்னுடைய கல்வியை பறிகொடுத்திருந்தார்கள். ஒரு இளைஞனுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை கொடுத்தான் என்பதை படிக்கிற பாடம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஏன் அழுதார்கள் தெரியுமா? மதீனாவுடைய முழு சித்திரத்துக்கும் பின்னாடி அல்லாஹ் ஒரு இளைஞனை தெரிவு செய்திருந்தான், அது அவருக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்குள் கூடாரத்தை அமைத்திருந்தால் எனக்கு ஸஅத பார்க்கணும் என்பார்கள். இப்பொழுது பனு குறைலாக்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் மிக ஃபாஸ்டாக இதை சொல்லுகிறேன், இது ஒரு வரலாறு, நீங்கள் படித்தால் மிக துல்லியமாக அது புரியும். பனு குறைலாக்களுக்கு தீர்வு சொல்வதற்கு அல்லாஹ் ஒரு அடியானுக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கையை கொடுக்கிற நேரம் அவருடைய முடிவையும் கண்ணியமாக கொடுத்தான் என்பதை இந்த வரலாறை படித்த நான் அசந்து போய்விட்டேன். அல்லாஹ் எப்படி நடந்து கொள்வான் என்பதை. சுப்ஹானல்லாஹ். பெருமானாரை கைப்பிடித்து கூட்டி வந்த ஸஅத் அவர் ஒரு தலைவராக இருந்தார். அவர் புரிகிற நேரம் அவருடைய தலைமையை ராஜினாமா பண்ணி அந்த சேரில் ரசூலுல்லாஹ்வை உட்கார வைத்து அழகு பார்த்தார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவருடைய மனதை பறிகொடுத்திருந்தார். அல்லாஹ் இறுதியிலே ஸஅத் பின் முஆதுக்கு தலைமையை கொடுக்கிறான். ரசூலுல்லாஹ் இருக்கிற நேரம் பனு குறைலாக்குள்ள யகூதிகள் சொல்றார்கள், பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தீர்ப்பு சொல்வதற்கு ஸஅத் காதியாக, ஜட்ஜாக ஸஅத். இந்த ஸஅத் அன்சாரிகளில், அதாவது ஹவுஸ் குல தலைவர், இவர்களோட நெருக்கமாக பழகுவார்கள். அவங்க என்ன நினைச்சாங்கண்டா, எங்களுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை இல்ல, பெருமானான நீதவானாக மாத்தாம ஸஅத் பின் முஆது வந்தால், அவர் தீர்ப்பு கொடுத்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். கூடாரத்தில் இருந்த ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் கையில காயத்தோட கடுமையான வழியோடு கோவேரி கழுதையில வருகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கூமு இலா சய்யிதுக்கும், உங்களுடைய தலைவரை நோக்கி எழுந்து செல்லுங்கள். கூமு இலா சய்யிதுக்கும், அவரை நோக்கி எழுந்து செல்லுங்க, அவரை கூட்டிட்டு வாங்க. ரசூலுல்லாஹ் இன்றைக்கும் அவரை தலைவராக சொல்கிறார். இந்த பூமியில சந்தூக்கில் போகிற நாள் நெருங்கிவிட்டது. அவர் மௌத்தாக போகிறார். அல்லாஹ் அவருக்கு இன்றைக்கும் தலைமை அந்தஸ்தை கொடுக்கிறார். பெருமானாருடைய நாவால் அவரை சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த செய்தியை தவறாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், கோமூலி செய்யுது, உங்க தலைவருக்கு எழுந்து நில்லுங்கள் என்ற அந்த கௌரவத்தில் இல்லை. அவருக்கு எழும்பி வர முடியாமல் கஷ்டமாக வர்றார். அவரை கூட்டிட்டு வந்து அவர் கௌரவமா கூட்டிட்டு வாங்க, அவர் வருத்தத்தோட வர்றார். இதுதான் இலா செய்யுது. ஒரு சிலர்கள் தலைவர்களுக்கு எழும்ப வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸை மாற்றி ஆதாரம் காட்டுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் வருகிறார். தீர்ப்பு சொல்வதற்கு ஸஅத் ரலியல்லாஹு அமர்ந்திருக்கிறார். யகூதிகள் ஆதரவு வைக்கிறார்கள். ஸஅத் எங்களுக்கு ஒரு போதும்,
எங்களுக்கு எதிராக மாற்றமாக தீர்ப்பு சொல்ல மாட்டார். ஏனென்றா சில நேரம் ஊருக்குள்ள உள்ளவங்க எங்க ஊருவாசி என்று பேசுவாங்க, எங்க மண் என்று பேசுவாங்க, ஏய் நீ வந்தாங்க வரத்தாண்டு பேசுவாங்க. அவர்கள் சில வேளை லாஸ்டா சாதி எங்களுக்கு கடுமையான தண்டனையிலிருந்து இலகுவை தருவார் நினைச்சாங்க. சொன்னார், யார சொல்லலாம், நான் இப்பொழுது தீர்ப்பு சொல்ல போகிறேன். பனு குறைலா துரோகிகள் என்றார்கள், துரோகம் செய்து விட்டீர்கள் என்றார்கள், இவருடைய பெண்களை சிறைப்பிடியுங்கள் என்றார்கள். ஒவ்வொருவராக பனு குறைலாக்கள் கொல்லப்படுகிறார்கள். அல்லாஹ் அவர் கேட்ட துவா, இதனோட இந்த யுத்தம் முடிந்தது என்றார். பெருமானருக்கு எதிராக வந்த கூட்டம் இதனோட முடிந்தது என்றார். அல்லாஹ் இந்த சாதுடைய ரூஹை எடுத்து, அல்லாஹ் சும்மா எடுக்கல, அவர் ஒரு பெரும் செய்யதாக தீர்ப்பு கொடுத்த ஒரு காவியாக அவருடைய கடைசி பயணம் போவதற்கு முன்னாடி நேர்மையான தீர்ப்பை கொடுத்து, அவர் அந்த தீர்ப்பை கொடுத்த பிறகு கண்ணு முன்னாடி நடக்கிறது. அவர் ஒவ்வொருவராக கொலை செய்யப்படுகிறார்கள். சாதுமின் மாதரன் கூடாரத்தில் இருக்கிற நேரம், அந்த காலத்துல ரத்தம் வந்தா சாம்பல் எடுப்பாங்க, அதை வச்சாதான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆபரேஷன். ரத்தத்துக்கு மேல் சாம்பல் போடுவாங்க. பெருமானுடைய நெத்தி காயம் பட்டு பல்லு உடையுது ஓதுல, சாம்பலை வைத்துதான் அவர்கள் சுகமாக்குவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அதுக்கு மேல ஆபரேஷன் அவர்களுக்கு தெரியாது. குடல் வெட்டப்பட்டிருந்த கத்தியால குத்திப்பட்டு பாலை கொடுப்பார்கள், பால் லீக் ஆகுதான்னு பார்ப்பார்கள். அந்த லீக் ஆயிடுச்சுன்னா அவர்கள் சொல்லுவார்கள், இதுக்கு மேல் உயிர் வாழ மாட்டார்கள். இவ்வளவு கீழ்மட்டத்தில் தான் அவர்களிடம் அந்த இந்த உயிர் காப்பா, அதாவது இந்த நோய்கள் சம்பந்தமா எப்படி மனிதர்களை காப்பாற்றுவது, அவர்களுக்கு அந்த காலம் அவ்வளவு பெரிய விஞ்ஞானம் இருக்கிறது. சாதுவின் மாதரதியெல்லாம் அவருடைய இந்த காயம் பெருசாகும், அது அந்த இரத்த கட்டி பெருசாகும், வெடித்தால் அவர் மௌத்தாகி விடுவார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது சமமானால் உயிர் வாழ்வார். கூடாரத்தில் இருக்கிற நேரம் அது மெல்ல மெல்ல பெருசாக இருந்தது. அந்த இரத்த காயம் சகோதரர்களை வெடித்து அந்த இரத்தம் செதறது. அப்பொழுது ஓடி வந்து சொன்னார்கள், அல்லாஹ் எப்படி அமைத்திருப்பான் தெரியுமா? ரசூலுல்லாஹ் அப்பொழுது பக்கத்தில் நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன வேணும்? சாதை பார்க்கணும், அவரை கூட்டி வந்தவரை அடிக்கடி பார்க்கணும். யார் சொல்லலாம், சாதுடைய இரத்த காயம் வெடித்து விட்டு ஓடி வந்தார் ரசூலுல்லாஹ். தூரத்தில் இருக்காமல் மஸ்ஜிதுக்குள் ஏன் வைத்தார் தெரியுமா? எனக்கு சாதை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். கெட்டி பிடித்தார், இரத்தத்தால் நனைந்தார் ரசூலுல்லாஹ். அந்த இரத்தம் வெடித்து இரத்தம் ஓடுது. பெருமானார் குடிக்க ஷாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணை பார்க்கிறார். இறுதியாக பார்க்கிற பார்வை அல்லாஹ் அவர் யாரை நேசித்தார், அவருடைய தோளிலே அல்லாஹ் அந்த கண்ணியத்தோடு ஷாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடைசியை கொடுக்கிறார். இளைஞர்களுக்கு இது புரியணும். இளமைக்கு அல்லாஹ் கொடுத்த கௌரவம் என்ன, இளைஞர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கௌரவம் என்ன. பள்ளிவாசல் அவர்கள் நிரப்பணும். இந்த இஸ்லாமிய புரட்சியின் கதாநாயகர்கள் இளைஞர்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதரை கண் கலங்கி பார்க்கிறார். சாது பின் முஆத் உம்மா மௌத்தாகல, அவங்க உயிர் வாழுகிறார்கள். 6 வருஷம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. பெருமானாரோட இந்த மண்ணில 6 வருடம் வாழ்ந்திருந்தால் கண்கள் கலங்கிறது. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஷஹாதத்தை சொன்ன ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரை பார்த்து கெட்டி பிடித்துக் கொண்டார். அல்லாஹ் தரையில் அவரை மரணிக்க விடவில்லை. பெருமானுடைய தோளிலே சாய்ந்து கட்டி பிடிக்கிற நேரம், பெருமானார் அவரை ஈர்க கட்டி பிடிக்கிற நேரம் மலக்குல் மௌத்துடைய ரூஹை எடுக்கிறார். ஜஸாக்கல்லாஹு கைர் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஜனாஸா தோளிலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு சமூகத்தின் தலைவரே உங்களுக்கு ஜஸாக்கல்லாஹு கைர். பிரியாவிடை ஜனாஸா தோளிலே பெருமானார் பிரியாவிடை கொடுக்கிறார். இந்த பூமியை விட்டு போகிற நேரம் பெரும் புரட்சியோட போன இளைஞர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் இன்றைக்கு நாம் சொல்வதற்கு காரணமாக அமைந்த இளைஞர்கள் எங்கே? இளைஞர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் எங்கே? பதுவாக்களை தேடுகிற இளைஞர்கள் இன்றைக்கு உருவாக இருக்கிறார்கள் என்றால் பெரியவர்களே, நானும் நீங்களும்
இந்த இளைஞர்களை உருவாக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த இளைஞர்களை உருவாக்க வேண்டும். பள்ளி வாசல்களில் அவர்களை பற்றி பேச வேண்டும் சகோதரர்களே. அவர்களை அழைக்க வேண்டும். அவருடைய கல்விகள், அவ்வளவு அற்புதமான உள்ளங்கள். அந்த இளைஞர்கள் மீது குறை சொல்ல வேண்டாம். நாம் தஅவா செய்யவில்லை என்று சொல்லுவோம். பிள்ளைகளை எங்கள் மீது ஏற்றுக்கொள்வோம். அந்த இளைஞர்களை அழைத்து வந்தால் அவர்கள் கண்ணீர் மல்க இந்த பள்ளி வாசல், இந்த ஊர்களுக்கு அவர்கள் பணிபுரிவார்கள். அந்த இளைஞர்களுக்கான அழைப்பு பணி ஒழுங்காக நடைபெறவில்லை என்று நாம் பிழை ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கப் போகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பெருமானார் சொன்னார்கள், ஸலுலஹு தஸ்பீஹ், அவருடைய மன உறுதிக்கு துஆ செய்கிறார்கள். இந்த உலகத்திலே ஸஅதுடைய கபரும் நெருங்கில் என்றார்கள். இந்த உலகத்தில் ஸஅதுக்கே இதென்றால் அல்ஆன் நான் இப்பொழுது பார்க்கிறேன் என்றார்கள். ஜனாசாவை தூக்கிய தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வெயிட்லெஸ், பாரமில்லை யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மலக்குமார்கள் போட்டி போட்டு ஜனாசாவை தூக்கினார்கள். அபுவாபு ஸமாவாத், வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டது என்றார்கள். இந்த ஜனாசாவுக்கு மலக்குமார்கள் இந்த பூமிக்கு வந்தார்கள். ஒரு இளைஞனுடைய கடைசி பயணம் இந்த பூமியிலே ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த கொள்கை நிலைநாட்டி போகிற நேரம் மலக்குமாருடைய அந்த தோள்களில் அந்த இறுதி பயணம் போகிறது. பிற்காலத்தில் பேசினார்கள், ஒரு இந்த மாதிரி ஒரு லேஞ்ச வச்சு போராடுற நேரம், ரெண்டு பேர் என்னுடைய உன்னுடைய என்று சொல்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சிரித்துக் கொண்டு சொன்னார்கள், அல்லாஹ் ஜன்னாவிலே ஸஅதுக்கு ஒரு கைக்குட்டை கொடுப்பார். அது எப்படி தெரியுமான்னு கேட்டார். அது எப்படி தெரியுமான்னு கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை மறக்கவே இல்லை. சகோதரர்களே, அப்படி என்றால் எனக்கு நேரம் தாண்டி போகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். குற்றத்தை சுமத்தி சுமத்தி நீப்பில என்று மட்டும் சொல்லாது, அல்லாஹ் குடியோடு விபச்சாரத்தோடு இருந்தவர்கள் ரசூலுல்லாஹ் நம்பி பேசினார்கள், அழைத்தார்கள். பிரான்சுடைய கதவை தட்டினார்கள். பிரான்ஸ் யூரோப்புடைய போர்டர்ல போய் தட்டார்கள். அது இஸ்லாம் ஆகிறது. சகோதரர்களை, நினைத்து பார்க்காத மண் இஸ்லாமாக மாறுகிறது. அப்படி என்றால் எங்களுடைய இளைஞர்கள், இவன் இதை அடிக்கிறான், அதை அடிக்கிறான், அப்படி அடிக்கிறான், எங்கே எங்களுடைய என்ன திட்டம், என்ன பிரச்சாரம்? இளைஞர்களை பள்ளியில கொண்டு வருவதற்கு என்ன? அல்லாஹ் இளைஞரை எவ்வளவு நேசிக்கிறான் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நேசத்தை ஒரு இளைஞரை உட்கார வைத்து நீங்கள் பேசினால் நிச்சயமாக சொல்கிறேன், அவர்கள் அதிலே மயங்குவார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வை பார்க்க துடிக்கிறோம். ரசூலுல்லாஹ் யார்? இந்த தொழுகை என்ன? சொல்லிக் கொடுங்கள். இளைஞர்கள் கவரப்படுவார்கள். இந்த துனியாவிலே அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்த மிக பெரும் அற்புதம். அல்லாஹ்வோட நேரடியா பேசுறது எங்களுக்கு பாக்கியத்தை தந்த ஒரே உம்மத். இப்பொழுது நாங்கள் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கைகளை கட்டிவிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னான். வல்லாஹி அல்லாஹ் என்னோடு நேரடியாக பேசுறார். இந்த பாக்கியம் ரசூலுல்லாஹ் இந்த உம்மத் ஷபுல் மதானி திருப்ப ஓடக்கூடிய 7 ஆயத்துகளை அல்லாஹ் கொடுத்தான். சகோதரர்களே, அந்த இளைஞர்களுக்கு இந்த தொழுகை என்றால் என்னென்று சொல்லுங்கள். இது சாதாரணமானதல்ல, உனக்கு தேவையானது. அல்லாஹ்விடம் வந்து கேட்கும் முறையிலே நீ கேட்டுப்பார், விட்டுப்பார், அத்தனை ஒதுங்கிப்பார், அல்லாஹ் நிச்சயமா கபூல் பண்ணுவான்னு சொல்லி கூட்டி பாருங்க. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு வீட்டில் அல்லாஹ் சொன்னான், வாங்க. அன்னைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து, யா ரசூலுல்லாஹ் கிளம்புங்கண்டாங்க. அது எங்க ஓட்டமா வடிக்கல, அது காத்தான் குடிக்கல, அது மேல. ரசூலுல்லாஹ் பேக்கேஜ் ரெடி பண்ணி போகல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாங்கன்னு உடனே போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இஸ்ரா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸா, அக்ஸாவுல இருந்து நேரா போனா சிதரத்துல் முன்தஹா. சோ தஹல்துல் மஸ்ஜித், நான் மஸ்ஜிதுக்குள் நுழைந்தேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். எங்களுக்குரிய கண்ணியம் வாய்ந்த புனிதமான 3வது பள்ளிவாசல். அங்கிருந்து நான் மேராஜ் போறேன். மேராஜ் மேல போற நேரம் சிதரத்துல் முன்தஹாவுல ஒரு அதிசயம் நடக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ்,
உங்களை அல்லாஹ் அழைக்கிறான் தனியார். இதற்கு மேல் யாருமே போனதில்லை. வல்லாஹி இப்பொழுது நான் பேசுற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை கண்டிருக்கிறான்னா இல்ல, இப்லீஸ் அல்லாஹ்வை கண்டிருக்கிறானா இல்ல, எந்த ஜின்னாவது அல்லாஹ்வை கண்டிக்கிறான் இல்ல, எந்த நபிமார்களாவது அல்லாஹ்வை கண்டிக்கிறாங்கன்னா இல்ல, யாருமே அல்லாஹ்வை கண்டதில்லை. சிதறத்துல் முன்தஹா அந்த போர்டரை தாண்டி யாரும் போனதும் இல்லை. இந்த உலகத்துல ஒரே ஒரு மனிதனுக்கு ஃபர்ஸ்ட் அழைப்பு விடப்படுகிறது. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதுக்கு மேல போக அனுமதி இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுடைய அரிஷ் உள்ள இடம். ஒரே ஒரு மனிதன் அவருக்கு இதற்கான அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அது காத்தமுல் அன்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மட்டும். அதுவும் அல்லாஹ் ஜிப்ரீலோட வாங்கன்னு சொல்லல, தனிய வாங்கன்ட்டான் அல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களை அல்லாஹ் தனிய கூப்பிடுறான், நீங்க போங்கன்ட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கதையை கேட்கிறாங்க. அவர்களால இத பொறுமையா கேட்க முடியல. பெருமானார் மேல போறாங்க. ஆச்சரியமா எப்படி இருக்கும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்களா இல்லையா? யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வை கண்டீங்களா, அல்லாஹ் எப்படி என்று கேட்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இல்ல ஆயிஷா ஹுவ நூருன், நான் அல்லாஹ்வை பார்க்கவில்லை ஆயிஷா, அல்லாஹ் என்னோடு பேசினான். அப்ப ஏன் அங்க அழைத்தான் தெரியுமா? எங்களுக்கு அல்லாஹ் ஒரு கிஃப்ட கொடுக்க போறான், அது ரசூலுல்லாஹ் கையில கொடுக்க போறான். இந்த ஊர்ல ஒரு பெரிய மேடை அடிச்சுனா, ஒரு பெரிய ஒரு ஊருக்கு இல்ல உலகத்துக்கே பெரிய ஒரு சாதனை பண்ணிட்டாருன்னா வீட்டுக்கு போய் கொடுக்க மாட்டீங்க, மேடை அடிச்சு கொடுப்பீங்க. அல்லாஹ் தொழுகையை கையில கொடுக்கிற நேரம் என்னோட பேசுறதுக்கு இத சொல்லுங்க, நான் பதில் கொடுக்கிறேன்றான், நான் ஏற்றுக்கொள்வேன்றான் அல்லாஹ். அடியார்கள் என்கிட்ட கேட்க சொல்லுங்கன்றான். இது சாதாரணமானது அல்ல. எனக்கு உங்களுக்கு தொழுகை சாதாரணம். அல்லாஹ் அக்பர் கெட்டினா அல்லாஹ் பெரிய வேண்டாம். முனாகிஷா அல்லாஹ் முனாஜா அல்லாஹ் ஒரு பேச போறோம். அல்லாஹ் பதில் நேரடியா தர போறோம். அப்பாயின்மெண்ட் கிடைச்சிட்டு ரப்புல் ஆலமீனோட மேல கூப்பிட்டு உம்மத்துக்கு கொடுங்க என்று சொன்னது. சகோதரர்களே, இளைஞர்களுக்கு சொல்லுங்க, இந்த கண்ணியம் அஜித்துக்கு இல்லை, இந்த கண்ணியம் யாருக்கும் இல்லை. நேரம் கடந்து போகிறது. வஸல்லல்லாஹு வஸல்லம தஸ்லீமன் கதீரன் கதீரா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுவரை இளைஞர்கள் அன்றும் இன்றும் என்ற தலைப்பிலே உள்ளத்தை தொடும் அளவுக்கு உரையாற்றி சென்ற நாடறிந்த பேச்சாளர் சகோதரர் ஆதில் ஹசன் அவர்களுக்கு இந்த இடத்திலே எமது பள்ளி வாயில் நிர்வாகம் சார்பாகவும் அதே போன்று தவா குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக நன்றி உரை. உண்மையில் இந்த தர்பியா நிகழ்வானது ஒரு மாத காலமாக திட்டமிடப்பட்டு மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் எமது அழைப்பை ஏற்று இந்த இடத்திற்கு வந்து தங்களது உரையினை ஆற்றி சென்ற நியாஸ் சித்திக் சிராஜ் அவர்களுக்கும் அதே போன்று சகோதரர் ஆதில் ஹசன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அதே போன்று இந்த நிகழ்வை திறன்பட ஏற்பாடு செய்த எமது மாஞ்சோலை கதரியா ஜும்மா பள்ளி வாய்களுக்கும் அதே போன்று தவா குழுவினர்களுக்கும் இடத்தை நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு, அதே போன்று இந்த நிகழ்வு சிறப்பாக நடத்துவதற்கு சிற்றுண்டி ஏற்பாடுகளை செய்த நல்லுள்ளங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் அல்லாஹ் தஆலா சிறப்பமான கூலி வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, குறிப்பாக இந்த நிகழ்விலே நம்முடைய நேர காலங்களை ஒதுக்கி அல்லாஹுக்காக வேண்டி இந்த இடத்திலே அமர்ந்திருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நிரப்பமான கூலியை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய நிகழ்வை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்கிறோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.